அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் நமக்கு தேவையான சத்திய பாடங்களை நம்முடைய மூத்த சகோதரர் எழுதின 6வது வால்யூம் மூலியமாக கொடுத்து கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையிலும் கூட நம்ம இந்த வாரத்திலும் கூட புது சிஷ்யனுடைய அழைப்பு அப்படிங்கிற அந்த ஒரு அத்தியாயத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். அதாவது இந்த புது சிஷ்யனுடைய அத்தியாயம் நம்மளுடைய 6வது வால்யூமில் 3வது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லை, இதனுடைய பக்கங்கள் 91லிருந்து 196 பக்கங்களை உள்ளடக்கிய ஒரு காரியமாக இருக்குங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அதனை நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு 5 வாரங்களில் நம்ம பார்த்துட்டோம். இது கடைசி வாரமாக கூட தேவனுக்கு சித்தமானால் முடிக்கலாம்ங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம வர்றோம். அப்போ இந்த ஒரு விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்ம எப்படி ஆரம்பிச்சோன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, புது சிஷ்யனுடைய அழைப்பு அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்துக்குள்ளே நம்முடைய சகோதரர் எதை குறித்து எழுதியிருக்காரு சொல்லி பார்க்கும்போது அழைப்பை குறித்து எழுதியிருக்கார். இந்த புது சிஷ்யனுடைய அழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ நம்ம கடந்த வாரங்களில் பார்த்த விஷயங்களை மீண்டுமாக ஞாபகப்படுத்தணும்னா நேரமாயிரும். நம்ம சுருக்கமாக மாத்திர பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு புது சிஷ்யக்கு அழைப்பு பொதுவான அழைப்பு அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட பார்த்தோம். அதே நேரத்தில் இது ஏன் பொதுவான அழைப்பு அல்ல அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அதற்குண்டான காரியங்களை பார்த்தோம். உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலுமே தெரிந்து கொள்ளப்பட்டாலுமே இது பார்க்கும் பொழுது ஒரு பொதுவான அழைப்பு அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட பார்த்தோம். அதனை தொடர்ந்து இந்த ஒரு அழைப்புக்கு தேவன் என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்த்தோம். இந்த ஒரு அழைப்பு எந்த ஒரு காலப்பகுதியில் முடியக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம ஆரம்பித்த முதல் வாரம் நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். இந்த அழைப்புக்குள்ளே வந்தவங்க தங்களை தாங்களே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போயிடக்கூடாது. அவங்களுக்குன்னு விசேஷித்த குணலட்சணங்கள் 3 கொடுத்துருக்கிறார். அதனை கொண்டு அவங்க என்ன பண்ணணும்னா இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்ததை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத கூட பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது இப்படியாக உலகத்திலிருந்து பொதுவான அழைப்பு இல்லாமல் விசேஷித்த அழைப்புக்குள்ளே தெரியப்பட்ட இந்த ஒரு புது சிருஷ்டி அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு ஆதரவாக அல்லது இன்னும் பார்க்கும் பொழுது அவர் இல்லாமல் அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா வளர முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அதான் யாரும் சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்வாறாக தேவன் இந்த ஒரு புது சிருஷ்டிக்கு வைத்திருக்காரு சொல்லி பார்க்கும் பொழுது ஞானம், நீதி, பரிசுத்தமாகுதல், மீட்பு அப்படிங்கிற ஒரு காரியத்தில் வைத்திருக்கார். அவர் இல்லாமல் நம்ம எதுவுமே என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு காரியத்தில் முதல்ல நம்ம எதை பார்த்தோம்னா புது சிருஷ்டிக்கு ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு கூட நம்ம ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை கண்டுபிடிச்சோம். அதாவது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பரிபூரணத்தில் இருந்த ஏவாளே ஞானத்தை தேடக்கூடிய விஷயத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தவறுதலான விஷயத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ நம்ம பரிபூரணத்துக்குள்ளே இல்லை, அதே நேரத்தில் பரிபூரணத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆலோசகர் தேவை. அது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அப்படி ஞானத்தில் வளரும் பொழுது 2 விதமான ஞானம் இருக்குது. ஒன்று உலக ஞானம், இன்னொன்று பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். அப்போ பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் முதலாவது எதை எதிர்பார்க்கும் அப்படிங்கிற காரியத்தை யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வைத்து நம்ம அநேக காரியங்களை என்ன பண்ணோம்னா பார்த்தோம். அப்போ அதனை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ஞானம் மட்டும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னவாகிறார் சொல்லி பார்க்கும் பொழுது நீதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். அப்போது நீதிங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த ஒரு பேரில் இருக்கக்கூடியதான விளக்கத்தை பார்த்தோம். நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நீதியை விட்டு இழந்து போனவங்களை மனுக்குலத்தை மீண்டுமாக நீதிக்கு உட்படுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமுமே அந்த நீதிமான் ஆக்கப்படக்கூடிய காரியத்தை எப்போ பெற்றுக்கொள்ளக்கூடிய போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1000 வருட அரசாட்சியில் தான் அப்படிங்கிற ஒரு காரியம் கூட கண்டுபிடிச்சோம். அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகமே 1000 வருட அரசாட்சியில் தான் நீதிமான் ஆக்கப்படுதலுக்குள்ளே போக போகுதுன்னா அப்புறம் எப்படி இப்போது உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட சபை மாத்திரம் நீதிமான் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும்போது தான் சகோதரர் கொடுத்த அந்த விளக்கங்களை பார்த்தோம். நம்ம இப்பொழுது நீதிமானாக ஆக்கப்படவில்லை, விசேஷமாக நீதிமானாக எண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரியம். அப்போ இந்த நீதிமானாக எண்ணப்படுறது எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய சுய வாழ்க்கையில் அவர் காண்பிக்கக்கூடிய சுய நீதி நிமித்தமாக பெறக்கூடிய ஒரு நீதியாக இருக்கிறது அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். அப்போது இன்னும் பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு காரியம் பார்க்கும் பொழுது 5 விதமான காரியம் இருக்கிறத கூட நம்ம பார்த்தோம். இலவசமாக அவருடைய கிருபையினாலே அந்த மாதிரியான காரியங்கள் பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு சில குழப்பங்கள் வந்துச்சு. அதையும் பார்க்கும் பொழுது நம்ம எப்படி அந்த யாக்கோபினுடைய வசனங்களை ஒரு ஆர்டரில் பார்த்தோமோ அந்த மாதிரி ஆர்டரில் பார்த்தா தான் அதனுடைய விஷயம் புரியுங்கிறத கூட அந்த நீதிமான் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரியங்களை கூட நம்ம பார்த்தோம். அடுத்து தொடர்ந்து நம்ம என்ன ஒரு விஷயம் பார்த்தோம்னா நம்ம நீதிமான்னா இயேசு கிறிஸ்து விசுவாசத்தில் மட்டும்தான் நம்ம நீதிமான்னா பழைய ஏற்பாட்டு அந்த விசுவாசிகளுக்கு கூட
வேதத்தில் என்னதான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீதிமான். அது எவ்வாறு கிறிஸ்துவை விசுவாசித்தா மட்டும்தான் ஒருத்தர் நீதிமானாக எண்ணப்படுறார், அந்த நீதிமானாக ஆக்கப்படுறதுக்குள்ள உள்ள நுழைகிறாருங்கிற விஷயம் வரும் பொழுது அவர் எப்படி அந்த ஒரு பழைய ஏற்பாடு விசுவாசிகள் மாத்திரம் வர முடியும்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுக்கு கூட காரணம் கண்டுபிடிச்சோம். அவங்க தேவனை விசுவாசித்தார்கள், அதனால நீதிமான் எண்ணப்பட்டார்கள். அதனான காரியங்கள் எல்லாமே பார்த்தோம். அப்போ இந்த ஒரு நீதி கூட ஆயிடவர் அரசாட்சியில் எப்படியாக செயல்பட போகிறது? ஏன்னா இன்னைக்கு பார்க்கும்போது பிதாவினுடைய நீதி பாவிகளை என்ன பண்ணுறது இல்லைன்னா மன்னிப்பதில்லை. டைரெக்டாக போகும்போது என்ன பண்ணுறது இல்லைன்னா மன்னிப்பதில்லை. ஆனால் அதே நீதி தான் யார் வச்சிருக்காரு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். அப்புறம் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி மாத்திரம் எல்லாரையும் மன்னிக்குது, நம்மளே மன்னிக்கப்பட்டு தான் இதுக்குள்ளே வந்திருக்கமே அப்படிங்கிறதுக்கு உண்டான காரியம் கூட நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். அப்போ பிதாவினுடைய நீதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி வேற வேற அல்ல. அது ஈடுபலியின் மூலமாக என்ன பண்ணப்படுதுன்னா நிவர்த்தி செய்யக்கூடிய காரியத்தை கூட நம்ம என்ன பண்ணோம்னா கண்டுபிடிச்சோம். அதற்கு பின்பாக நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவே நமக்கு பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு காரியமா. பரிசுத்தம் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது முதல்ல சகோதரர் எழுதினது பார்க்கும்பொழுது, அதாவது எந்த ஒரு மனிதனும் சுய சித்தத்தினால பிறக்க முடியாது. அவங்க யாருனால பிறந்தவங்கன்னா தேவனால பிறந்தவங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு கேள்வியை வச்சு ஆரம்பிச்சோம்னா பரிசுத்தமாகிறது யாருடைய கையில் இருக்குது? நம்மளுடைய கையிலையா தேவனுடைய கையிலையா இருக்கும் பொழுது முதல்ல அதற்குண்டான ஒரு வாய்ப்பை யார் கொடுக்குறாருன்னா தேவன் கொடுக்குறா. அதனை தொடர்ந்து செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பாக இருக்குன்னா நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத கூட பார்த்தோம். அப்போ இதில் சகோதரர் எழுதும் பொழுது முதல்ல இந்த ஒரு காரியத்தை வைத்துட்டு பரிசுத்தமாக்கப்படுதல்னா என்னங்கிற காரியத்துக்குள்ளே போகாமல் இந்த பரிசுத்தமாகுதல்ல என்ன ஒரு அதாவது என்ன ஒரு தவறு வர்றதுக்கு காரணம் இருக்கு, ஜனங்கள் எப்படி தவறி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா தலையை பின்பற்றி கொள்ளாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது மாயமான தூதர்களுக்கு ஆராதனை செய்யக்கூடிய அந்த ஒரு சகோதரர்களை நோக்கி தங்களுடைய வாய்ப்பை இழக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது கூட நம்ம காரியம் பார்த்தோம். அதனால அவங்க யாரை பின்பற்றி வளரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொலைசியரனுடைய வசனங்கள் அடிப்படையாக வைத்து தலையை பின்பற்றி வளர வேண்டியவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது கூட நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். அப்போ அதில் தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்தமாகுதலுக்கு சகோதரர் எழுதியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அநேக நிழல்களை என்ன பண்ணாங்கன்னா கோட் பண்ணாங்க. அதாவது லேவியரில் இருக்கக்கூடிய பொதுவான அந்த ஒரு பிரித்தெடுத்தல் அது எந்த வகையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்தில் கிறிஸ்துவ மக்களை பிரித்தெடுக்கிறது. அதுலேயும் விசேஷித்த வகுப்பார ஒருத்தரை பிரித்தெடுக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அது யார் அடையாளப்படுத்துதுன்னா நம்மை அதாவது அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்கிறது கூட நம்ம பார்த்தோம் கடந்த ஒரு வாய்ப்பில். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஒரு பிரதான ஆசாரியன் மாதிரி வாழ்கிறவங்க எவ்வாறாக என்னப்படுவாங்க தேவனுடைய பார்வையில் இப்போ இந்த சுவிசேஷ யுகத்தில், அதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டுடைய ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய நிழலை சகோதரர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள், அதாவது லேவியின் புத்திரர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை வைத்து உலகத்தில் நடக்கக்கூடிய பரிசுத்தமாகுதலையும் அது மட்டுமல்ல தேவனுடைய திட்டத்தில் உலகம் சொல்வதை காட்டிலும் தேவனுடைய திட்டத்தில் ஒட்டுமொத்தமாக என்ன பரிசுத்தமாகுதலை தொடர்ந்து உயிர்த்தெழுதல் எப்படி நடக்க போகுதுங்கிற காரியத்தை ஆசாரிப்பு கூடத்தை சுற்றி அதாவது பாளையம் இறங்கின அந்த லேவியர்களை வைத்து எவ்வாறாக காண்பித்தார் அப்படிங்கிறதுல பார்க்கும் பொழுது கூட நமக்கு ஒரு சின்ன ஒரு அந்த எழுத்துக்களில் ஏற்பட்ட ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சோம். என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதாவது அதை அப்படியே பொருளில் மாற்றும் பொழுது சகோதரர் என்ன எழுதியிருந்தாங்கன்னா முதல்ல உயிர்த்தெழுது வருவாங்க, திருச்சபை வருவாங்க, ரெண்டாவதாக யார் வருவாங்கன்னு எழுதியிருந்தாங்கன்னா முற்பிதாக்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழில் இருந்துச்சு. அப்போ மற்ற எழுத்துக்கள் மற்ற ரீப்ரின்ஸ் ஆகட்டும் மற்ற எழுத்துக்கள் ஆகட்டும் சகோதரருடைய எழுத்து மாறுபடலை. இங்கே மட்டும் ஏன் மாறுபடுதுன்னு பார்க்கும்பொழுது ஆங்கிலத்தில் போய் நம்ம விட கண்டுபிடிச்சோம். இங்கே உயிர்த்தெழுதனுடைய வரிசையை குறிப்பிடலை, உயிர்த்தெழுதனுடைய நிலைமையை சகோதரர் குறிப்பிட்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட பார்த்தோம். அதனை தொடர்ந்து பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் பார்த்தோம். இதே பரிசுத்தமாகுதல்ல என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. சரீரம் தான் பரிசுத்தமாக்கப்படுதுங்கிறது, சரீரம் பரிசுத்தமாக்கப்படுதில்லை, சிந்தை பரிசுத்தமாக்கப்படுறதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது சத்தியம் எல்லாமே சத்தியம் கிடையாது. கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துலேருந்து வரக்கூடியது தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா சத்தியம் அப்படிங்கிறத கூட பார்த்தோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்திலும் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா சத்தியத்தை தேடி ஓடுறாங்க, ஆனால் அதெல்லாம் சத்தியம் அல்ல. அப்போ திருச்சபையும் பார்க்கும் பொழுது சத்தியத்தை தேடணும். எந்த சத்தியத்தை சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய உண்மையான சத்தியத்தை தேடணும் அப்படிங்கிற காரியத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் உணர்ச்சி வசப்படுதல் பரிசுத்தமாக்கப்படுதல் அல்ல அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெயர் சபை மண்டலம் எல்லாமே தங்களுக்கு ஒரு அடையாளங்களை என்ன பண்ணுறாங்க எதிர்பார்த்து தங்களுடைய விஷயங்கள் நடத்துகிறாங்க. அப்போ இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்தவங்க நிச்சயமாக என்ன பண்ணக்கூடாதுன்னா அடையாளத்தை எதிர்பார்த்து தங்களுடைய அந்த ஒரு பரிசுத்தமாகுதலை நடத்தக்கூடாது. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் தரிசித்து நடவாமல் என்ன பண்ணுங்க விசுவாசித்து நடவுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்த்தோம் ஆதாரமாக வச்சு. அப்போ அதனை தொடர்ந்து இந்த வாரம் என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா இதே பரிசுத்தமாகுதல்ல
2 வகையான வகுப்பார் இருப்பாங்க அப்படின்னு சகோதரர் சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சங்கீதத்தில் இருக்கக்கூடிய வசனத்தை என்ன பண்றாங்கன்னா நோட் பண்றாங்க. பக்கம் 172. இப்ப சகோதரி படிப்பாங்க, நம்ம கேட்கலாம். 172 பக்கம். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதத்தில் வரக்கூடியதான இந்த ஒரு விஷயத்தை வைத்து சகோதரர் என்ன எழுதுறாருன்னா, உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் அப்படின்ட்டு இந்த பரிசுத்தமாக்குதல் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள உள்ள கொண்டு வராரு. அதுதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இப்போ பொதுவாக வந்து பார்க்கும்போது இது நமக்கு தெரியும், இது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதான ஒரு வசனம். இது கண்டிப்பாக நமக்கு பொருந்துவதற்கு முன்பாக யாருக்கு தான் பொருந்தி வரும்னு சொல்லி பார்க்குறோம்னா, முற்பிதாக்கள்னு சொல்றதை காட்டிலும் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா பொருந்தி வரக்கூடிய ஒரு விஷயம் தான் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த ஒரு விஷயம். அதாவது தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவங்க கைகொள்ளும் பொழுது அவங்களுக்கு என்ன வர பண்ண மாட்டார் சொல்லி பார்க்கும்போது, எகிப்தியருக்கு வர பண்ண நோய் ஒன்றையும் என்ன பண்ண மாட்டார்னா வர பண்ண மாட்டார் அப்படிங்கிறத சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல இந்த ஒரு வசனத்தை கோட் பண்ணிட்டு, இப்போ யாருக்கு இதை வந்து ஒரு நிழலாக கொண்டு வரார் சொல்லி பார்க்கும்போது, ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு இதை அப்படியே என்னவா மாத்துறாருன்னா, பொருளில் அவங்க எப்படியாக அல்லது ஆவிக்குரிய இன்னைக்கு இந்த சுவிசேஷ யுகத்தில் வாழக்கூடிய இந்த ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் எவ்வாறாக நோய் வரும் அப்படிங்கிறத சகோதரர் எழுதுறாரு. இப்போ முதல்ல நோய்ங்கிறத பார்க்கும் பொழுது நோய் என்னவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, லிட்டரலாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இருதயத்துக்குள்ள நோய் வர்றதுக்கும் என்ன இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அப்போ இருதயத்தில் நோய் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை என்ன பண்ணலாம்னா அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன ஒரு கேள்வினா, ஒரு புது சிஷ்யா அழைக்கப்பட்ட ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ ஒரு லிட்டரலாக ஒரு நோய் வருதுன்னு வைங்க, வரலாமா? வருங்கிறது வந்து இப்போ என்ன கேள்வினா, ஒரு சங்கீதத்தினுடைய வசனத்தை அடிப்படையாக வச்சு நம்ம உங்கள்கிட்ட கேட்கலாம் இல்லைங்களா? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வரலவருடைய நிழலில் தங்குவாரு, அப்புறம் எப்படி அவருக்கு ஒரு நோய் வரும்? அவருக்கு தான் எல்லா பாதுகாப்புமே இருக்கு, அவர் உன்னதமானவருடைய மறைவில் இருக்காரு. கரெக்டுங்களா? இது கடந்த ஒரு வாய்ப்புலேயே நம்ம பார்த்தோம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க, அதுக்கு உண்டான பதிலை கொடுப்பீங்கிறதுக்காக மீண்டுமாக நம்ம கேட்குறோம். சரி, அப்படி ஒருத்தருக்கு நோய் வருதுன்னு வைங்க இல்லைங்களா? இப்போ அந்த அடிப்படை அந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் இப்போ நமக்கு எப்படியாக தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவங்க தானே புது சிருஷ்டி, வேற யாரும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? அப்போ அவங்க வந்து மாம்சத்தில் தான், அவங்க மாம்சத்தில் தான் இருக்காங்க, இருதயம் ஆவிக்குரிய விஷயத்தில் இருக்குது. இருந்தாலும் அவர்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியம் வரலாமா? அல்லது அப்படி ஒருவேளை அந்த மாதிரி ஒரு புது சிருஷ்டிக்கு அல்லது இந்த அழைப்புக்குள்ள வந்த ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ வரும் பொழுது நம்முடைய பார்வை என்ன? நாம் அவர்களை பார்க்கக்கூடிய பார்வை எவ்வாறாக இருக்கும்? வரலாமா? முதல்ல வரலாம். இந்த ஒரு பாடத்தை நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால நீங்கள் ஸ்ட்ராங்காக பதில் சொல்றீங்க, சந்தோஷம். ஒருவேளை இன்னமும் நம்மளுடைய இருதயத்தில் அப்படிப்பட்டதான எண்ணம் இருந்தால் நம்ம மாற்றுறதுக்காக தான் இதை நம்ம கூட கேட்குறோம். என்ன ஒரு விஷயம் சொல்லி பார்க்கும் பொழுது, நம்மளுடைய பார்வை எப்படி ஆயிடக்கூடாதுன்னா, இந்த ஒரு மெளித்தாத்தி வர மாதிரி என்ன ஆயிடக்கூடாதுங்க, ஆய்விடக்கூடாது. என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது படிக்கலாம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் வசனம் 4 மற்றும் 6. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 4 மற்றும் 6 வசனங்கள். பிசப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதே அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். எப்போ நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது, ஒரு விஷப்பூச்சி என்ன பண்ணுதுன்னா அவருடைய கையில ஏறும் பொழுது என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கண்டிப்பா அந்த விஷப்பூச்சி கடிச்சா என்ன ஆயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை எல்லாரும் பார்த்துட்டு இவங்க யாருன்னு சொல்லி பார்க்குறாங்கன்னா, கண்டிப்பாக இவர் வந்து ஒரு தவறுக்கு பார்த்திருவான், இன்னும் கொஞ்சம் இடத்துல என்ன பண்ணிடுவாருங்க, செத்து போயிடுவார் இல்லைங்களா? இப்போ இந்த நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்த ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ ஒரு நோய் வரும் பொழுது நம்ம எப்படியாக பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதோ பாவம் செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா? ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருப்பாங்க. அதனால தேவன் என்ன பண்ணுறாருங்க, தண்டிக்கிறார். ஆனால் இது நம்ம மனசுக்குள்ளே வச்சுருப்போம், சொல்ல மாட்டோம். ஆனால் ஒருவேளை அவங்க நோயிலிருந்து ரெக்கவர் வந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன சொல்லுவோம்னு தெரியுங்களா? ஒரு சோதனை தேவன் உங்களுக்கு கொடுத்தாரு, அந்த சோதனை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. இதே மாதிரி தான் இப்போ 6வது வசனம் படிக்கலாம். பண்ணிங்க சார்.
6ஆம் வசனம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து படிங்க. நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாக்கி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இவன் தேவன் என்று என்ன பண்ணாங்க? இதே சிந்தை தான். சோ இது யாருக்கு இருக்கக்கூடாதுன்னா, கண்டிப்பா யாருக்கு இருக்கக்கூடாதுங்க? நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் எல்லா விதமான உபத்திரவத்துக்குள்ளேயும் இந்த ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணுவாருன்னா நடத்துவார். அந்த விசுவாசத்தில் அவங்க பொறுமை காத்து நீதியை, தேவனுடைய நீதியை என்ன பண்ண உள்ள வச்சு எல்லா விதத்திலையும் தேவனுக்கு முன்பாக சோதிக்கப்படணுங்கிறது தான் இந்த ஒரு அழைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மேன்மைங்கிறத கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆனால் சில நேரங்களில் நம்மளுடைய இந்த சிந்தை என்ன பண்ணணும்னா தவறும், அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்னும் பார்க்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுடைய இருதயத்தின் நிலைமையாகட்டும், வாயின் வார்த்தையாகட்டும், கண்டிப்பா அவங்களோட யார் இல்லை, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் இல்லை. அதனால இவங்க ஏதோ பாவம் பண்ணிட்டாங்க, கைவிட்டார் அப்படிங்கிறது கூட நம்ம பேசுவோம் இல்லைங்களா? அப்படி எடுத்துட்டோம்னா அப்போஸ்தலர்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம கவனிச்சு பார்க்கணும். இப்போ பார்க்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை இருந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா? கண்ணில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதுக்காக கூட அவர் போய் என்ன பண்ணாருங்க? தேவன்கிட்ட கேட்டாரு. தேவன் எடுத்து போட்டாரா? இல்லை. அதுக்காக இப்போ இவருக்கு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உபத்திரவம் கூடவே இருக்கு. அது என்னை கொட்டக்கூடிய சாத்தானா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்றாரு? அந்த ஒரு முல்லை பற்றி பேசுறாரு. இப்போ இந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கலாம். இவர் தேவனுடைய பிள்ளை தானே, கரெக்டா இல்லைங்களா? இப்போ உன்னதமானவர் இவர் கூட இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா உன்னதமானவர்னு? அப்போ பவுலுக்கு ஒரு நியாயம், இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்த மற்ற ஒரு சகோதர சகோதரிக்கு ஒரு நியாயமா நம்ம பார்த்துடலாமா? பார்க்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஒரு காரியத்தை கூட பார்த்தோம் நம்ம. அப்போ நம்மளுடைய பார்வை என்னவாக இருக்கணும்னா, லிட்டரலாக ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ எந்த ஒரு நோய் வந்தாலும் சரி, அது காமனாக இன்னைக்கு வரக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி, வரவே கூடாத ஒரு நோயாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பார்வை என்ன பண்ணக்கூடாதுன்னா மாறக்கூடாது. அவர் தேவனோட உறவு கொள்றதுல அவங்க எவ்வகையாக இருக்காங்கிறது அவங்களோட இருதயத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்வை பார்க்கறதுல கூட நம்ம சரியான நோக்கத்தை காண்பிக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அப்போ கண்டிப்பாக ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ லிட்டரலாக ஒரு நோய் வந்தால் நம்ம இப்படி பார்க்கக்கூடாது இல்லைங்களா? இப்போ சகோதரர் என்ன எழுதுறாருன்னா, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குவார் சங்கீதத்தில் உள்ள வசனத்தை கோட் பண்ணிட்டு இப்போ அப்படியே எங்கே கொண்டு போறாருன்னா பொருளான ஆவிக்குரிய இஸ்ரேல் அல்லது இந்த புது சிருஷ்டிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போகிறாங்க. இப்போ அதை சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னா படிப்பாங்க. ஒன்று லிட்டரலாக வரக்கூடிய நோய் இல்லைங்களா? அதுக்கு நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கிற வேணாம். அதே நேரத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நோய் இருக்குது. அதான் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆத்தும நோய். இப்போ நோய் இல்லாதவங்க நம்ம யாராவது இங்கே இருப்போமா? நோய் இல்லாத இருப்போமா? ஏதோ ஒரு வகையில் என்ன இருப்பாங்கன்னா நோய்வாய்ப்பட்டவங்க இருப்போம். சில பேருடைய நோய் என்னவா இருக்குன்னா கண் பார்வைக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். சில பேருடைய நோய் அரிப்புழு மாதிரி கேன்சர் மாதிரி என்ன பண்ணிகிட்டே இருக்கும், உள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? இப்போ அதை அந்த சங்கீதங்களை மையமாக வச்சு இப்போ சகோதரர் எங்கே கொண்டு வராருன்னா புது சிருஷ்டிக்கு கொண்டு வரார். படிங்க சிஸ்டர். 172 பக்கம். நாம் இப்பொழுது குறிப்பிட்ட நோய்களை புது சிருஷ்டிகளுக்கு வரும்படியாக ஆண்டவர் அனுமதித்தாலும் சரியான இருதய நிலையோடு வரும்போது அவர் அவர்களை குணமாக்க ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ கண்டிப்பா புது சிருஷ்டிக்கு பலவீனம் வராதெல்லாம் தேவன் என்ன பண்றது இல்லைங்க, சொல்றது இல்லை. அவங்க கண்டிப்பா நோய்படுவாங்க. ஆனா அவங்க இங்க வரணும்னு சொல்லி பார்க்கும்போது தேவனிடத்துல சரியான இருதய நிலைமையோடு வரும் பொழுது அதை குணமாக்கவும் அவர் என்ன பண்றாருன்னா தயாராக இருக்கிறார். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். இப்படியான ஆத்தும நோய்க்கு புது சிருஷ்டியின் நலிந்த நிலைக்கு பரலோக கிருபையின் சிங்காசனத்தை அணுக வேண்டும். அப்போ அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் தென்படும் பொழுது, தங்களுடைய இருதய நிலைமை தொய்ந்து போகும்பொழுது, ஒரு நலிந்த நிலைமைக்கு வரும் பொழுது அவங்க உடனே எங்கே போகணும்னு சொல்லி பார்க்குறோம்னா தேவனுடைய அந்த கிருபாசனத்துக்கு என்ன பண்ணணும்னா போகணும், ரட்சகர் மூலமாக அப்படிங்கிற ஒரு விஷயத்த சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ எழுதுறாரு. அப்போ அந்த ஒரு வசனத்திலே நமக்கு தெரியும், தைரியமாய் நீங்கள் கிருபாசனத்தண்டையே சேரவும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆனால் இதில் தான் என்ன ஏற்படும் சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ வஞ்சனை ஏற்படும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தங்களுடைய இருதயத்தில் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பலவீனம் அவங்களுக்கே தெரியும், இது நம்மளை என்ன பண்ணாதுங்க, மேலே முன்னேற விடாதுன்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அப்படி முன்னேற விடாதுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க உடனே என்ன பண்ணிடணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது நம்ம மொழியில் சொல்லும்போது நாள் கடத்தாமல் என்ன பண்ணிடணுங்க, எப்போ அதை உணர்றாரோ கண்டிப்பாக அவர் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்னா போகணும். எப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த பரீட்சையிலிருந்தும் சோதனையிலிருந்தும் விடுவிக்கப்படுவார். எப்பன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க போய் தேவனுடைய சமூகத்தில் அந்த ஒரு மன்றாட்டத்தில் அவங்க அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இருக்கப்பட்டதான அந்த ஒரு சோதனையிலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விடுவிக்கப்படுவாங்க இல்லைங்களா? அப்போ இன்னும் பார்க்கும் பொழுது அவர் தவறும் பட்சத்தில் ஒரு நாள் கடத்துறார். தன்னுடைய பலவீனத்தை அவர் தெரியும், அந்த பலவீனத்தில் என்ன மாதிரியா அவர் உழண்டு போயிருக்காருங்கிறது தெரியும். ஆனால் அதை நாள் கடத்துறார்.
நாள் கடத்தும் பட்சத்தில் அவர்னால என்ன பண்ண முடியாதுன்னா ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு அடி கூட என்ன பண்ண முடியாதான் எடுத்து முன்னேற்றம் வைக்க முடியாது. தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ண முடியாதுன்னா ஆவிக்குரிய விஷயத்தில் இன்னும் ஒரு படி போகிறதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா முடியாது. ஏன்னா அதை சரி செய்யக்கூடிய வல்லமை யார்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா தேவன்கிட்ட தான் இருக்கு இல்லைங்களா. அடுத்து பார்க்கும் பொழுது சில நேரங்களில் இந்த கிருபாசனம் வருவதன் மூலமாக அவங்க அந்த ஒரு தவறான யோசனை இருக்கும் இல்லைங்களா, ஐயோ நம்ம போனால் அந்த மாதிரி போய் நம்ம தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் தோணும் இல்லைங்களா. அப்போ அதுதான் சகோதரர் எழுதுறாரு, அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் கிருபாசனம் அந்த கிருபாசன தண்டிக்கு வருவதன் மூலமாக நீங்கள் என்ன நினைவு கூறுறீங்கன்னா மீட்பின் திட்டத்தை என்ன பண்ணுறீங்க நினைவு கூறுறீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நினைவு கூறுறீங்க. என்னுடைய பாவத்துக்காக அவர் என்ன பண்ணாருங்க, தன்னையவே பழி செலுத்தி அவருடைய ரத்தத்தை கொடுத்தாரு இல்லையா, அதை மீண்டுமாக என்ன பண்ணுறீங்கன்னா நினைவு கூறுறீங்க. நீங்கள் முதல்ல நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, அதாவது முதல்ல நீங்கள் ஈடுபலியை பெற்றுக்கொண்டீங்க. அந்த டைம் மாத்திரம் உங்களுடைய பாவங்களை என்ன பண்ணுறதில்ல தேவன் மன்னிச்சுட்டு அப்படியே விடுறதில்ல. அது திட்டத்தில் என்ன இருக்குன்னா அதுக்கு எப்போதுமே என்ன இருக்குங்க, அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த அப்போ பவுலினுடைய வசனங்கள் பார்க்கும்போது நீங்கள் எங்கே வாங்க, தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வாங்க. அப்போ அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது துணிவு, தைரியம், அதாவது தைரியம் என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா வேணும். எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிருபாசன தண்டைக்கு போகிறதுக்கு. ஆனால் சில பேர் எப்படி ஆயிடுவாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வஞ்சனைக்குள்ளே போயிடுவாங்க. இந்த மாதிரி யோசித்து நாள் கடத்துவதே ஒரு மிகப்பெரிய வஞ்சனை இல்லைங்களா. இப்போ ஒரு பலவீனம் இருக்குது, தேவனுடைய சமூகத்தில் போய் கேட்குறதுக்கு அவங்க சில நேரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா சாத்தானால ஒரு வஞ்சனைக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. தேவன் இங்கே ஏதாவது என்னோட தப்பு இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிடுவாங்கன்னா இருந்துருவாங்க. ஆனால் அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக இல்லை. அது என்ன பண்ணுன்னு சொல்லி பார்க்கும்போது வெளியில் கொண்டு போயிடும் இல்லைங்களா. இதுலேயும் இன்னும் பார்க்கும் பொழுது எக்ஸ்ட்ரீமான ஒரு லெவலில் யோசிக்கக்கூடிய ஒரு வகுப்பார் கூட இருப்பாங்க. அதை கூட நம்ம படிக்கலாம். அதாவது எப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு மிகப்பெரிய பாவி, எப்படி கிருபாசனம் செல்லுவேன்னு தன்னுடைய மனசுக்குள்ள என்ன பண்ணிடுவாங்கன்னா நினைச்சிட்டு இப்போ படிங்க 173 பக்கத்தில் 173 பக்கம். இருந்த போதிலும் அநேக புது சிருஷ்டிகள் இப்படியான ஆத்தும வியாதிகளை அல்லது நோய்களை சந்திப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ளவில்லை. எப்படி என்று நிறைய புது சிருஷ்டிகளுக்கு என்ன பண்றதுன்னா அதை கற்றுக்கொள்ளல. ஆனால் நான் மறுபடியும் தவறிவிட்டேன். என்னுடைய நல் நோக்கங்களை ஆண்டவருக்கு சுட்டிக்காட்டி ஒரு வெற்றியை அடையும் வரை கிருபையின் சிங்காசனத்தை அடைய முடியாது என்று அவர்களுக்குள்ளே சொல்ல முயலுகிறார்கள். இப்ப என்ன நினைச்சுக்குறாங்கன்னா நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா அதுக்கு நானே என்ன பண்ணிடுறேன், முதல்ல ரெமெடி பண்ணிடுறேன். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க இப்போ தவறு பண்றோம், இன்றைக்கி தவறு பண்ணுறோம் நீங்களா, இது நிறைய அனுபவங்கள் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் வந்திருக்கும் இல்லைங்களா. தவறும் பட்சத்தில் நம்ம உடனே கிருபாசன தண்டிக்கு போயிடுவோமா, இன்றைக்கி தவறிட்டோம் உடனே போயிடுவோமானா நம்ம என்ன உணர்ந்துட்டீங்களா, முதல்ல ஒரு 4-5 நாள் என்ன பண்ணுவோம், தொடர்ந்து பைபிள் படிப்போம், தொடர்ந்து என்ன பண்ணுவோம் மீட்டிங்ஸ் போவோம், தொடர்ந்து இந்த மாதிரி போவோம் அப்படின்ட்டு தங்களுக்குள்ளேயே என்ன நினச்சிருவாங்கன்னா ஒரு வெற்றியை கொண்டு வந்துட்டு அதற்கு பின்பாக தேவனுடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணலாம்னா இரக்கங்களை வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது மிகப்பெரிய என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது தோல்விக்குள்ள கொண்டு போகும். எப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்னா தன்னுடைய முயற்சியில இதை சரி செய்ய நினைப்பது மிகப்பெரிய ஒரு வஞ்சனைக்குள்ள கூட என்ன பண்ணும்னா இந்த ஒரு காரியம் கொண்டு போகும். அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா சொந்த பலத்தினால் தன்னை சரி செய்ய முயற்சிதல் என்ன பண்ணும்னா தோல்விக்குள்ள நடத்தி செல்லும். அப்போ அதுதான் சகோதரர் சொல்லும்போது நீங்க எவ்வளவு வேணும் தாமதிக்காதீங்க. இந்த மாதிரியான ஒரு பலவீனம் உங்களுடைய மனசுக்குள்ள உங்களுடைய இருதயத்தில் வந்துருச்சுன்னா நீங்க உடனே தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு போயிருங்க. அந்த தேவனுடைய மீட்பின் திட்டத்தை நீங்க மீண்டுமாக நினைவு கூறலாம். அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எப்பவுமே என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய சமூகத்தில் இருக்கு. அப்படிங்கிறத கூட சகோதரர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு, இது சாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு இருதய நோய் இல்லைங்களா. இதுல யாராவது நான் இல்லை பிரதர் அப்படிலாம் எனக்கு கிருபாசன தண்டை இல்லாத அளவுக்கு நான் ரொம்ப தெளிவா இருக்கேன்னு சொல்றவங்க கண்டிப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சகோதரர் இதை எழுதிட்டு அடுத்து தொடர்ந்து என்ன எழுதுறாங்கன்னா இப்ப பாருங்க, கிருபாசன தண்டைக்கு ஒருத்தர் போகணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா. சகோதரருடைய எழுத்தும் அப்படித்தான் காணப்படுது, வேதவசனமும் அப்படித்தான் கூறுது இல்லைங்களா. அப்போ இதுலயே இன்னும் பார்க்கும்போது கிருபாசன தண்டைக்கு போவாங்க, ஆனா ஜெயம் கொள்ள முடியாது. கிருபாசன தண்டைக்கு போகணுங்கிறது தேவனுடைய வலியுறுத்தல். அதனால சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா கிருபாசன தண்டைக்கு போவாங்க, தங்களுடைய பாவங்களுக்கு இரக்கங்களை வாங்க, தங்களுடைய பலவீன நோய்களை மாற்றிக்கொள்றதுக்கு போவாங்க, ஆனா ஜெயம் கொள்ள முடியாது. அப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவர் இந்த பலவீனத்தை தேவனுடைய கிருபாசனத்துக்கு கொண்டு போறவர் கவனிக்க வேண்டியவராக இருக்காரு. நிறைய நேரங்களில் நமக்கே இந்த ஒரு சந்தேகம் வரும், போவோம் தப்பு பண்ணியிருக்கோம், தேவன் மன்னிச்சிருப்பாரா இல்லையா இல்லைங்களா, அப்படி ஒரு விஷயம்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ அதில் கூட என்ன இருக்குன்னா ஒரு தோல்விக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நம்ம கிருபாசன தண்டைக்கு போயிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், தேவனுடைய இரக்கத்துக்காக மன்றாடிட்டோம்,
ஆனா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, மன்னிச்சிருக்காரா மன்னிக்கலையா, இது எப்படி இது பண்றது இல்லைங்களா? அதை குறித்து தான் சகோதரர் என்ன பண்றாருன்னா அடுத்த ஒரு விஷயத்தில் எழுதுறாரு. தொடர்ந்து படிங்க. 174 பக்கம். இதற்கு எதிர்மாறான வழிமுறை பின்பற்றப்படல் வேண்டும். வார்த்தையினால் அல்லது செயலினால் அல்லது நடத்தினால் நடந்த தவறு கண்டுபிடிக்கப்பட்டவுடன், அதனால் இன்னொருவருக்கு ஏற்பட்ட தீமையை முடிந்த அளவுக்கு சரி செய்யப்பட்டவுடன், விசுவாசத்தோடு சந்தேகத்திற்கு இடமின்றி கிருபையின் சிங்காசனத்தை அணுக வேண்டும். நமக்கு எதிராக அப்படி ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டும், நம்மை கடுமையாக நியாயம் தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று நாம் நினைக்க கூடாது. அந்த கிருபாசன தண்டைக்கு போகும்போது கூட நம்மள என்ன பண்ணிடுவாரு, கடுமையா தண்டிச்சிருவாரு, அல்லது அந்த கிருபாசன தண்டைக்கு போறதுல விசுவாச குறைவு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற சகோதரர் எழுதுறாங்க. தொடர்ந்து படிங்க. ஆனால் இன்னொரு பக்கம், நாம் பாவிகளா இருக்கையில் நம்முடைய மீட்புக்காக வழி செய்யும் அளவுக்கு அவருடைய நன்மையும் கிருபையும் இருந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, பாவியா இருக்கும் போதே தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, நமக்கு என்ன பண்ணிட்டாரு, நம்முடைய பாவங்களை சுத்திகரிச்சிட்டாரு. ஆனா இப்ப நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க, இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி வாங்கி நீங்க எப்படி இருக்கீங்கன்னா நீதிமானாக எண்ணப்பட்டிருக்கீங்க. பரிசுத்தமாக்குதல் உங்களுடைய பள்ளியின் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. நீங்க இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா தவறிட்டீங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா போகலாம், பாவியா இருக்கும் பொழுதே அவர் உங்களுக்கு என்ன பண்ணார்னா இரக்கம் காண்பித்தார். தொடர்ந்து படிங்க. நிச்சயமாகவே அவர்களுடைய பிள்ளைகளான பின்னர், ஆவியினாலே பிறந்த பின்னர் அவரை தேடும் போது மாம்சத்தின்படி அல்லாமல் ஆவியின்படி அவருடைய வழிகளில் நடக்க நம்முடைய சிறப்பான முயற்சிகள் எப்படிப்பட்ட தடையாய் இருந்தாலும், இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்த போதிருந்ததை காட்டிலும் இப்போது அவரது அன்பு இன்னும் ஏராளமாய் இருக்க வேண்டும். ஒரு நல்ல பூலோக தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குவது போன்று தேவனும் தனக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குகிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிறந்த பூலோக நண்பர்களையும் அவர்களுடைய இரக்கம், அன்பு, மனதுருக்கம் ஆகியவற்றை மனதில் கொண்டு இதற்கு இணையாக ஒன்றை வைத்து பார்க்கும் போது தேவனுடைய சிருஷ்டிகளில் மிக சிறந்தவர்கள் காட்டும் இரக்கம், அன்பு, மனதுருக்கத்தில் தேவன் அவர்களை காட்டிலும் அதிக அன்பும் உண்மையும் உள்ளவராக இருப்பதை காணலாம். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பூலோக தகப்பன் பார்க்கும்போது ஒரு பூலோக நண்பரை சகோதரர் எடுத்து மேற்கோள் காட்டுறாங்க. ஒரு பூலோக தகப்பன் கண்டிப்பா மன்னிப்பாரு. அந்த ஒரு நிலைமைக்குள்ள நம்ம அந்த ஒரு ஸ்தானத்துல நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லைங்களா? இன்னும் பாருங்க, அப்பா அந்த ஒரு நண்பர்கள்லாம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த தவறிட்டோம்னு நீங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? கேஷுவலா விடுறா பாத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ பாருங்க, பூலோக நண்பர்களை காட்டிலும் இந்த மாதிரி தேவனுடைய அன்பை நம்ம என்ன பண்ணணும்னா ருசிக்க இந்த மாதிரி தருணங்கள் தான் நமக்கு வாய்க்கும் இல்லைங்களா? ஒரு நோயில ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க, அவருக்கு கண்டிப்பா என்ன வேணும்னா ஒரு மருத்துவர் தேவை இல்லைங்களா? அப்போ அவர் நோய்க்கு கண்டிப்பா மருத்துவர் இல்லாமல் தன்னை என்ன பண்ண முடியாதுன்னா சரி பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் கிருபாசன தண்டையை ஒருத்தர் அடைந்த பின்பாகவும் அவருக்கு ஆத்ம நோய் சரியாகவில்லை என்றால் என்ன காரணமா இருக்குன்னா, கண்டிப்பா அவர்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான காயம் இருக்காது இல்லைங்களா? எல்லாரும் மன்னிக்கப்பட்டு, அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம், அது எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி தான். ஆனால் இந்த ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகமான உள்ள புண்ணாயிருக்கும். அவங்களுடைய ஆத்மா, அந்த இருதய நிலைமை என்னவாயிருக்குன்னா ரொம்ப புண்ணாயிருக்கும். அப்போ அதனுடைய காயங்கள் ஆடுறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும்னா நேரங்கள் வேணும். ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன வந்துருன்னு சொல்லி பார்க்குறோம்னா, விசுவாசமே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, கிருபாசன தண்டைக்கு போவாங்க. தேவன் போனால் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? இந்த மாதிரி நம்ம போயிருக்கோமா இல்லைங்களா? போயிருக்கோம் இல்லைங்களா? ஆனால் இது கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம விசுவாசிக்கணும். மன்னிப்பதும் இரக்கத்தை கொடுப்பதும் யாருடைய கையில் இருக்குன்னா தேவனுடைய கையில் இருக்கு. அப்போ நீங்க விசுவாசிக்கிறதுல கண்டிப்பா எந்த ஒரு குறைவும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காட்டிடக்கூடாது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது கூடாத காரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்குங்கிறது பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒருவருக்கு அந்த ஒரு விஷயத்துல அந்த கிருபாசன தண்டைக்கும் போயும் தன்னுடைய வியாதி சரியாகவில்லைன்னா அவருக்கு கண்டிப்பா என்ன இருக்காதுன்னு சகோதரர் சொல்றாருன்னா விசுவாசம் இருக்காது அப்படிங்கிறார். இன்னொன்று பார்க்கும்போது அடுத்து கண்டிப்பா என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி அவர் உள்ள போயிட்டு அந்த கிருபாசன தண்டைக்கு போயிட்டு தோல்வியோடு வராரு அப்படிங்கிற விஷயத்தை உணர்றாருன்னா நிச்சயமாக என்ன நடந்திருக்கு வாய்ப்பு இருக்குன்னா பாவத்தை அறிக்கை செய்தல், ஆனால் அதற்குண்டான சீராக்கக்கூடிய முயற்சியில் அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாருங்க, ஈடுபட்டிருக்க மாட்டார். ஒரு தவறு பண்ணியிருப்பாரு, தேவனே நான் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன் அறிக்கை பண்ணிடுவார். ஆனா திருப்பி அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிடுவாரு, அல்லது அடுத்த நாள், அடுத்த நொடி பொழுது, அடுத்த கனப்பொழுதே அவர் அந்த ஒரு பாவத்துக்குள்ள போறாருன்னா கண்டிப்பாக கிருபாசன தண்டையிலிருந்து அவர் எந்த ஒரு ஜெயத்தையும் என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. அதாவது தேவனுடைய சமாதானத்தை அவர் எதிர்பார்ப்பது மிக மிக தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட சகோதரர் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அடுத்து பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காமலே கிருபாசன தண்டையிலிருந்து
என்ன பண்ணுறதுங்க? சமாதானத்தை அல்லது இரக்கங்களை எதிர்பார்ப்பது தவறான விஷயம் இல்லைங்களா? பாருங்க, அவங்க இதுக்கு வந்து சகோதரர் என்ன எழுதுறாருன்னா, அந்த பரிசுத்தலத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளாமலே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காமலே தேவன்கிட்ட போய் தான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறது. அப்போ அதுவும் என்ன சொல்லி பார்க்குறோம்னா ஒரு மிகப்பெரிய தோல்விக்குண்டான விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறார் சகோதரர். அப்போ கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும்னா அதாவது பரிகாரத்தை முதல்ல என்ன பண்ணணுங்க? தேடணும். அப்போ பரிகாரத்தை தேடணும்னா தான் ஒரு பலவீனத்தில் இருக்காருன்னா விசுவாசத்தோடு போகணும். அதுதான் பரிகாரம் இல்லைங்களா? அதே மாதிரி வந்து பார்க்கும்போது பாவ அறிக்கை செய்கிறது மட்டும் இல்லை, அதை சீராக்கணும். அதை செய்யவே என்ன பண்ண கூடாதுன்னா அடுத்து அதுதான் பார்க்கும் பொழுது பரிகாரம். அடுத்து பார்க்கும்பொழுது தேவனுடைய விஷயத்தில் ஒருத்தர் அர்ப்பணிக்கும் போது தான் இவர் என்னுடைய ஊழியத்திற்காக என்ன பண்ணுறாருங்க? அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய இருதய வாஞ்சை எனக்கு தெரியுது. ஆனாலும் என்ன பண்ணிட்டார்? அவர் பலவீனத்தில் போயிட்டாருன்ட்டு தேவன் என்ன பண்ணுவார்னா இரக்கத்தை கொடுப்பாரு. இவர் பழியஞ்சியுமே செய்ய மாட்டார். அப்போ இவருக்கு நான் இரக்கத்தை கொடுப்பதில் என்ன பிரயோஜனம்? கரெக்டாக இல்லைங்களா? இப்போ அந்த ஒரு விஷயத்தில் பார்க்கும் பொழுது அப்போ இந்த மாதிரியான ஒரு வஞ்சனை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு அடுத்து எழுதக்கூடிய ஒரு நோய் தான் மிகப்பெரிய ஒரு ஒரு வகுப்பார் என்ன பண்ணுறாருன்னா காட்டுறாரு. அவங்க எப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 177வது பக்கத்தில் படிக்கலாம். 177ஆம் பக்கம். இன்னொரு வகுப்பினரான அர்ப்பணம் செய்தவர்களுக்கு, ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் வியாதியஸ்தராக இருப்பவர்களுக்கு கவனிப்பு தேவை. இவர்கள் தெளிவாக விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்பில் உண்மையுள்ளவர்கள், அவர்களுடைய மாம்சத்தை அடக்கி ஆளுவதில் சிறிதளவு அல்லது முன்னேற்றத்தையே காணாதவர்கள் போன்று இருக்கிறார்கள். எந்த ஒரு தருணத்திலையுமே என்ன இருக்காதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா தங்களுடைய மாம்சத்தை அடக்கி ஆளுவதில் கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்லாதவங்க இல்லைங்களா? இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நோய் தான் வந்து பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் தங்களுடைய அர்ப்பணிப்பில் என்னவா இருப்பாங்க? உண்மையாக இருப்பாங்க. அப்போ அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறலாம்? அர்ப்பணிப்பு நல்லா படித்து பார்த்தோம்னா, இது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னு தெரில, ஆனால் தமிழில் படிக்கும் பொழுது அப்போ இதை படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் காரியங்களை சகோதரர் கீழே எழுதியிருக்காரு. எப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல அர்ப்பணிப்பு ஓட்டம் இருக்கும் அவங்கள்ட்ட. எல்லாரும் பார்க்குற பார்வையில் அவங்கள்ட்ட அர்ப்பணிப்பு ஓட்டம் இருக்கும். ஆனால் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய மாமிசத்தை அடக்கி ஆளாதவங்க. அப்படி இருப்பாங்களா? திருச்சபைக்குள்ள இருப்பாங்களா? நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டீங்கன்னா இருப்பாங்கன்னா இருப்பாங்க தான். அவங்க வேற மாற்றமே இல்லை. ஏன்னா இதில் எத்தனை பேர் திரள் கூட்டமாக போகிறோம், எத்தனை பேர் சபையாக போகிறோம், எத்தனை பேர் இரண்டாம் மரணத்துக்கு போகிறோம், பொதுவான விஷயத்துக்கு போகிறோம், யாருக்காவது சொல்ல முடியுமானா? முடியாது இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பலவீன நோய் அவங்களுக்கு தானே தெரியும் இல்லைங்களா? அப்படின்னா இருப்பாங்கன்னா இருப்பாங்க. இதனை தொடர்ந்து எழுதும் பொழுது அப்போ இவங்களை பின்பற்றி சில விஷயங்கள் சபைக்குள்ள கூட ஒரு மாறுதல் வரும். என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க நல்ல ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. இவருங்க தவறும் பொழுது அநேகர் இவங்க சார்ந்திருக்கக்கூடிய இடத்தை என்ன பார்ப்பாங்க தெரியுங்களா? அப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க. அப்படிங்கிறது கூட என்ன பண்ணுறாருன்னா சகோதரர் எழுதுறாரு. இப்படி தவறக்கூடியவங்களை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத தான் சகோதரர் அடுத்து எதில் எழுதுறாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது 178ஆம் பக்கம், 179ஆம் பக்கம். 178 மற்றும் 179ஆம் பக்கங்கள். சகோதரிகளுடைய நிலைமை அப்போஸ்தலர் கூறுகிறபடி. அப்ப இந்த இடத்துல சகோதரர், அதாவது சகோதரிகள் அது வரும் இல்லைங்களா? அதை நம்ம கட் பண்ணி போட்டதுனால அப்படி இருக்கு. முறையற்று நடக்கிறவர்கள் என்ற தலைப்பின் கீழ் வரும். இப்ப இவங்களை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா அர்ப்பணிக்கப்பட்டவங்க தான். தங்களுடைய அர்ப்பணிப்புல என்ன பண்ணுவாங்க? ஓடுவாங்க, உண்மை உள்ளவங்கள காமிப்பாங்க. ஆனா மாம்சத்தை கட்டுப்படுத்துறதுல கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னா அந்த ஒரு முன்னேற்றம் இருக்காது. அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு சகோதரருக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா அதாவது முறையற்ற நடக்கிறவங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. தொடர்ந்து பாருங்க. ஏனெனில் அவர்கள் ஆண்டவருடைய மற்றும் அப்போஸ்தலருடைய முன்மாதிரியை பின்பற்றவில்லை. மாம்சத்தில் பலவீனமாய் இருந்து ஆண்டவருடைய காரியங்களுக்கு அவகீர்த்தியை கொண்டு வருகிறவர்கள். அப்ப அவகீர்த்தியை கொண்டு வர்றவங்கன்னா பாத்தீங்கன்னா இவங்க கீர்த்தினா என்ன சொல்லலாங்க? புகழ் இல்லைங்களா? அப்ப அவரை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுறோம்? அவங்களை சார்ந்து இருக்கிறவங்களை பார்க்கும்போது எல்லாம் என்ன எப்படி பார்ப்பாங்கன்னா இவர் இந்த சபைக்கு போறவரா அப்படின்னு பார்ப்பாங்களா இல்லைங்களா? ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்க, வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? அது இருக்கு. அதுதான் சகோதரர் என்ன பண்றாங்கன்னு எழுதுறாங்க. தொடர்ந்து படிங்க. எப்படி சகோதரரால் நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் கூறுவது என்னவென்பதை இவங்களை பத்தி பேசும்போது வேற ஒரு பக்கத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க இல்லைங்களா? தொடர்ந்து படிங்க. இன்னொரு அத்தியாயத்தில் பார்ப்போம். இருந்த போதிலும் இங்கே நாம் குறிப்பிடுவது என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய தவறான வழியிலிருந்து மனம் திரும்பியதற்கு சாட்சி கொடுத்து, இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அல்லது அந்த மாதிரி விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒருவேளை அந்த இருக்கக்கூடிய சகோதரர்கிட்ட மன்னிப்பு பெறுறாங்கன்னா அவங்கள்ட்ட ஐக்கியத்தை என்ன பண்ணுறாருன்னா விளக்குறாருங்கிற விஷயத்தை எழுதுறாரு. அந்த விளக்கி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எழுதிட்டு அவங்க முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஓட்டத்தை மீண்டுமாக என்ன பண்ணணும் தெரியுங்களா? சாட்சி கொடுக்கணும். அவங்களுடைய வாழ்க்கை என்னவா மாறணும்னா
சாட்சி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். தொடர்ந்து படிங்க. சரியான வழியில் இருதயம் செல்ல வாஞ்சித்து ஆண்டவர் மேல் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் காட்டும் வரையிலும் அவர்கள் சகோதரர்களாக மதிக்கப்பட வேண்டும். அவங்க சகோதரர்களாக தான் மற்றவங்க பார்க்கணும் இல்லைங்களா? அவங்கள வந்து மற்றவங்க என்ன பண்ணிடக்கூடாதுங்க, அவர் வந்து இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, பார்க்கக்கூடாது. அவர்களை சகோதரர்களாக தான் பார்க்கணும். எனினும் அவர்களுடைய மாம்ச பலவீனங்களை கட்டுப்படுத்துவதில் அவர்களுடைய இருதயங்களின் கிருபையின் வல்லமையை குறித்து வெளிப்படையாக காணக்கூடிய விதத்தில் காட்டும் வரை அவர்களோடு ஐக்கியம் கொள்வதை தடை பண்ண வேண்டியது அவசியமாகிறது. அப்போ என்னன்னா, இந்த ஒரு மருந்து தேவன் தான் என்ன பண்ணணும்னா மருந்து கொடுக்கக்கூடியவராக இருக்காரு. இந்த ஒரு வாய்ப்பை கடைசி யார்கிட்ட கொடுக்குறாருன்னா சபையிட்ட கொடுக்குறாரு. நீங்க பார்த்து என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு மருந்து கொடுங்க. ஆனா அந்த விஷயம் எப்பன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதற்குண்டான ஒரு வாழ்க்கையை அவர் என்ன பண்ணுங்க, அவருடைய இருதயம் சாட்சி கொடுக்குற வரைக்கும் நீங்க அவர்களை சகோதரர்களாக பாருங்க. அதே நேரத்தில் அவங்கள்ட்ட இருந்தால் என்ன பண்ணுங்க, ஐக்கியம் என்ன பண்ணுங்கன்னா நிறுத்துங்க. ஆனால் இதில் இன்னொரு தவறு வஞ்சனையும் ஆயிரம் யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது சபையாக இருக்குது. அதாவது பார்க்கக்கூடிய சபையாக இருக்குது. என்ன அடிப்படையில்னு சொல்லி பார்க்கும் பொழுது சகோதரர் கீழே எழுதுறாங்க, அவர்கள் நீதியின் மேல் தொடங்க படிங்க. அவர்கள் நீதியின் மேல் கொண்டுள்ள வைராக்கியத்தில் அதிகம் ஊக்கமுள்ளவர்களாக மாறாமலும் அவர்களுடைய மாம்சம் புதிதாக்கப்பட்ட மனதிற்கு உட்பட்டிருப்பதற்கு போதுமான அளவு சில சாட்சிகளை அளிக்காமலும் இருந்தால் அவர்கள் ஜெயம் கொள்ளுகிற வகுப்பினர் ஆவதற்கு ஒருபோதும் தகுதியுள்ளவர்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கும்படி உற்சாகப்படுத்தப்பட முடியாது. எனினும் ஆண்டவர் அவரை நேசிக்கிறவர்களுக்கும் தங்களுடைய இருதயங்களில் அவருடைய வழிகளை வாஞ்சிப்பவர்களுக்கும் மிகவும் கிருபையுள்ளவர் என்பதை நம்பும்படி இன்னமும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். பாத்தீங்கன்னா ஒருவேளை ஆண்டவருடைய இரக்கம் விஷயங்கள் எல்லாம் கிருபையில என்னவா இருக்குன்னா அதிகமா இருக்கு இல்லைங்களா? அவர் எல்லாருமே இருதயத்தை பார்த்து என்ன பண்றவரா, நேசிக்கிறவரா இருக்காரு இல்லைங்களா? இப்ப ஒருவேளை அந்த ஒரு சகோதரன் தன்னுடைய இருதய நிலைமையை சரியா சாட்சி கொடுத்துட்டாருன்னு வைங்க, அவரை நம்ம சகோதரரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஒரு நம்ம பலவீனப்பட்டுட்டோம்னா இப்போ என்ன ஆயிரம் சொல்லி பார்க்குறோம்னா அவருடைய பலவீனங்கள் தேவன் என்ன பண்ணிடுவாருங்க, மன்னிச்சுவார். நம்மளுடைய பலவீனங்களை நம்ம அதை யோசிக்க வேண்டியவங்களாக இருக்கும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அப்போ இது எழுதியிருக்காங்க, சகோதரர் எழுதியிருக்காங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ முன்வைக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணங்கிறத சகோதரர் தொடர்ந்து நிறைய காரியங்கள் எழுதுறாரு. அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா சுருக்கமாக இங்கே போட்டிருக்கோம். அதாவது இப்படிப்பட்ட வகுப்பார் இருக்க வர்றதுக்கு என்ன மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 179 பக்கம் 180 பக்கத்துல சகோதரர் கொடுத்திருக்காங்க. 179 மற்றும் 180 பக்கங்கள். ஆண்டவருடைய பிரதிஷ்டை செய்து கொண்ட ஜனங்களுக்குள் சிலர் நலிந்து பஞ்ச நிலையில் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் அவரோடு முழுமையான ஐக்கியம் கொள்ள ஊக்கமாக வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் அதை எப்படி அடைய வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பதற்கு தேவையான அறிவில் குறைவுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் வேதாகமத்தை வைத்திருந்தது உண்மைதான், ஆனால் அவர்களுடைய கவனம் அதிலிருந்து வேறு பக்கம் ஈர்க்கப்பட்டது. அவர்கள் தேவ சிந்தை அல்லது தேவ ஆவியின் பின்னால் ஓடாமல் மனிதர்களின் பாரம்பரியத்திற்கு பின்னால் ஓடவும் போதகர்கள், உபதேசியார் போன்றவர்களை அதிகமாக நோக்கவும் கற்றுக்கொண்டார்கள். பாத்தீங்கன்னா இதான் நம்ம சகோதரர் எழுதும் பொழுது அந்த ஒரு வாய்ப்புல என்ன எழுதினாருன்னா, பரிசுத்தமாகிறத குறித்து முதல்ல எழுதாம ஃபர்ஸ்ட் அவர் எடுத்து வைத்த காரியமே வந்து பார்க்கும்போது தலையை பின்பற்றி கொள்ளாமல் இந்த பரிசுத்தமாகிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. தலையை பின்பற்றி கொள்ளாம வழி நடத்தக்கூடிய, அதாவது வழி நடத்தக்கூடிய சகோதரன் சொல்றதை வந்து நம்ம எப்படி சொல்றோம் பார்க்கும்போது இந்த ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சில நேரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா பின்பற்றுவாங்க. அப்ப இது கூட என்ன ஆகும்னா பரிசுத்தமாக்கப்படுதல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வஞ்சனையாக இருக்குங்கிறத தான் சகோதரர் முன்னாடியும் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பின்னாடியும் சொல்றாங்க. அப்போ இது வந்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல்ல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பலவீன நோயை வந்து தேவன் மன்னிக்கணும்னா நம்ம சுருக்கமாக புரிஞ்சுக்கலாம். அவங்க எங்கே போகணும்னா கிருபாசன தண்டைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கலாம். அடுத்த சகோதரர் 181 பக்கத்தில் என்ன எழுதுறாங்கன்னா படிக்கலாம் சிஸ்டர். 181 பக்கம். பரிச்சார்த்தமான நீதிமானாக்கப்படுதல் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு முன்னதாக வருகிறது. பரிச்சார்த்தமான நீதிமானாக்கப்படுதலானது கிறிஸ்து மனிதனின் மீட்பராக மரித்தார் என்றும் இது நிமித்தமாக தேவனோடு ஒப்புரவானதின் நிமித்தம் உண்டாகும் சில ஆசீர்வாதங்கள் மனுக்குலத்திற்காக சம்பாதிக்கப்பட்டன என்றும் மனதளவில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கல்ல, ஆனால் அதைவிட மேலாக நீதிமானாக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக ஆவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அர்ப்பணிப்பும் தேவை என்று காட்டுவதை நாம் முன்னமே குறிப்பிட்டிருக்கிறோம். பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல என்ன எழுதுறாங்கன்னா, அதாவது பரிசுத்தமான நீதிமானாக்கப்படுதல் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு என்ன வருதுன்னா முன்னே வருது. அப்போ நம்ம பரிசுத்தமானனா என்ன சொல்லலாம், அதாவது நீதிமானாக ஆக்கப்படலை, எண்ணப்படுறது, தற்காலிகமாக நீதிமானாக என்ன பண்றதுங்க, எண்ணப்படக்கூடிய காரியம் இல்லை. இந்த எண்ணப்படக்கூடிய காரியம் எதுக்கு முன்னாடியே வருதுன்னா பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு
முன்னாடியே வருது. அதை நம்ம படித்தோம். இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் எத்தனாவது நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 3ஆவதான ஒரு நிலைமை அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்படி பார்க்கும் பொழுது இப்போ அந்த நீதிமான ஆக்கப்படுதலுக்கு அல்லது நீதிமானாக எண்ணப்படுதலுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்க்குறோம்னா கொஞ்சம் அர்ப்பணம் தேவை. கரெக்டாக இல்லைங்களா? என்ன அர்ப்பணம்? இப்போ நீதிமானாக எண்ணப்படுறது எப்போ நடக்குது? நமக்கு ஞானஸ்தானத்தில். அப்போ நம்ம என்ன அர்ப்பணம் பண்ணோம்? ஜீவ பலியை ஒப்பு கொடுக்குறோன்னு என்ன பண்ணோம்னா நம்மளுடைய பாபிலோனை விட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வர்றோம் இல்லைங்களா? அதெல்லாம் தான் அர்ப்பணம் இல்லைங்களா? அதுக்கே என்ன தேவைப்படுதுன்னா கொஞ்சம் அர்ப்பணம் தேவை. இப்போ எதை பற்றி நம்ம இந்த டாபிக் இருக்குன்னா பரிசுத்தமாக்கப்படுதலை பற்றி தான் டாபிக் இருக்குது. அப்போ சகோதரர் சொல்லும்போது பரிசுத்தமாக்கப்படுதல் அதாவது பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு முன்னாடி எது வருதுன்னா நீதிமானாக்கப்படுதல் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா இந்த பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு உண்டான காரியத்தை மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. படிங்க சிஸ்டர். பாவமானது அதிகமாக குற்றம் நிறைந்ததாய் இருக்கிறது என்ற உண்மையையும் அதிலிருந்து விடுபடுவதற்காக விருப்பமுற்று அதன் ஆதிக்கத்திலிருந்தும் தண்டனையிலிருந்தும் விடுபடுவதற்காக விருப்பமுற்று நீதியின் பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு நீதியுள்ள சிருஷ்டிகளோடு இசைவாய் இருப்பது என்ற உண்மையையும் உணர்ந்து கொள்வது என்பதை நீதிமானாக்கப்படுதல் உணர்த்துகிறது. மேலும் அந்த விசுவாசி அவனுடைய வாழ்வின் எல்லா விஷயங்களிலும் நீதியின் பிரமாணங்களை பின்பற்றும்படியாக அவனுடைய மனதை சித்தத்தை செலுத்த தீர்மானித்து விட்டான் என்பதையும் குறிக்கிறது. இயேசுவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட வரும்போது பரிச்சார்த்தமான நீதிமானாக்கப்படுதலை கொண்டு வருகிறது. ஆனால் அது பலியை குறிப்பதில்லை. இங்கதான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். நீதிமானாக எண்ணப்படுறது நம்ம பலி செலுத்திட்டோங்கிறது அர்த்தம் இல்லை இல்லைங்களா? அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு மேலே வைக்கக்கூடிய விசுவாசம். நான் அவருடைய விஷயங்களை வைத்து நான் தொடர்ந்து என்னுடைய அர்ப்பணிப்பு காட்டுப்பேங்கிறதுக்காக நான் பண்ணக்கூடிய ஒரு உறுதிப்பாடு இல்லைங்களா? ஆனால் இதையே சில பேர் என்ன நினச்சிடுவாங்கன்னா இதுதான் பலியின் ஜீவன் நினச்சிட்டு அதே இடத்துல நின்றுவாங்க. இந்த ஒரு டாபிக் எழுதுறனுடைய காரியமே எது எழுதுறாருன்னா நீதிமானாக்கப்படுதலையே சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, நின்றுவாங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு பகுதியை சகோதரர் என்ன பண்ணுறாங்கன்னா எழுதுறாங்க. அப்போ என்ன நினச்சிடக்கூடாதுன்னா நீதிமானாக எண்ணப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதோட எது நின்றது இல்லைங்க. பலியின் ஜீவிதம் சில பேர் நினைச்சிடறாங்க இந்த ஒரு இடத்துல என்ன ஆயிருதுங்க, பலியின் ஜீவிதம் முடிஞ்சிருது அல்லது இந்த இடத்துலயே பலியின் ஜீவிதம் ஆரம்பிக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. பலியின் ஜீவியம்ங்கிறது பார்க்கும் பொழுது பரிசுத்தமாக்கப்படுதலும் நீதிமானாக்கப்படுதலும் என்ன பண்ணணும், ஒன்றை ஒன்று சந்திக்கப்படணும் இல்லைங்களா? இப்போ நம்ம நீதிமானாக ஆகிட்டோம், நீதிமானாக எண்ணப்பட்டிருக்கோம்னு வைங்க. அப்படியே இருந்தால் போதுமா? நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எந்த ஒரு பலியின் ஜீவியம் செய்ய மாட்டேன் அப்படின்னா சரியாயிருமா? ஏன்னா தேவன் நீதிமான பார்த்துட்டார்ல, நீதிமானாக எண்ணப்பட்டார்ல அப்படின்னா இல்லை. ரெண்டுமே ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒன்றை ஒன்று சந்திக்கணும். ஏன்னா தேவனுடைய நீதி இல்லாமல் ஒருத்தர் பரிசுத்தமாக முடியுமா? முடியாது. அப்போ ரெண்டுமே என்ன பண்ணுதுங்க, ஒன்றை ஒன்று சந்திக்கணும். சில நேரங்களில் என்ன ஆயிருன்னு சொல்லி பார்க்குறோம்னா அப்படியே நின்றுவாங்க. சில 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 புது சிருஷ்டிகள் இந்த ஒரு அழைப்புகளை வந்தவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரே இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா நின்றுவாங்க. அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து எழுதுறாரு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா அழைப்பில் வரக்கூடிய அழைப்பில் வருகின்ற ஒருவர் கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா நீதிமானாக எண்ணப்படுறார். நீதிமானாக இருக்கும் ஒருவர் ஜீவ பலி கொடுப்பதன் மூலமாகத்தான் என்னவாக முடியும்னா பரிசுத்தமாக முடியும். அப்போ பலி செலுத்தலைன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா பரிசுத்தமாக முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா பிரித்து எடுப்பதே எதற்காக தான் பார்த்துருக்கோம்னா பரிசுத்தமான ஊழியம் செய்வதற்காகத்தான் தேவன் என்ன பண்ணுறாருங்க, பிரித்து எடுப்பதை தான் நம்ம எப்படி படித்தோம்னா அதுதான் பரிசுத்தமாக்கப்படுதலுடைய முதல் நிலைமையாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அது தொடர்ந்து நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அர்ப்பணித்த நாளிலிருந்து நீதிமானாக்கப்படுதலும் பரிசுத்தமாக்கப்படுதலும் என்ன பண்ணணுங்க, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும் இல்லைங்களா? எப்படி அப்படின்னா இப்போ நீதிமானாக்கப்படுதல் யார் கொடுத்தது? நீதிமானாக எண்ணப்படுதல் அந்த விஷயம் யார் கொடுத்தது? தேவன். கரெக்டாக இல்லைங்களா? தேவன். நம்ம பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? சரி, பரிசுத்தமாக்கப்படுதல் யார் கொடுத்தது? அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யார்? அதாவது எந்த ஒரு மனிதனும் என்ன பண்ண முடியாதுங்க, மாமிச. அப்போ அதுவும் தேவன்கிட்ட வந்தது இல்லைங்களா? இப்போ ரெண்டுமே செயல்படக்கூடிய விஷயம் யாருடைய கையில் இருக்குன்னா நம்முடைய கையில் இருக்கு இல்லைங்களா? இப்போ பாருங்க, இப்போ தேவன் அவர் தானே கொடுத்தாரு. நீங்கள் இப்படி தான் பலி செலுத்தணும்னு கட்டளையிடுவாரா? கட்டளையிட மாட்டார் இல்லைங்களா? கட்டளையிட மாட்டார். மாறாக படிக்கலாம் சிஸ்டர், பைபிளில் படிச்சுங்க, இதில் வசனம் வராது. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களை நான் என்ன பண்றேன்னா வேண்டிக் கொள்கிறேன். இது ஒரு கட்டளையா என்ன பண்றது இல்லைன்னா வரல இல்லைங்களா? அப்போ கண்டிப்பா பலியின் ஜீவியம் நீங்க செஞ்சே ஆகணும்னு தேவன் எங்கேயாவது இது பண்றாரா? இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்த எல்லாருமே இல்லை. அது யாரை மாதிரி வரணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி வரணும். அது இதோ உங்களுடைய சித்தம் என்னுடைய சித்தம் நம்ம காரியமாக யார் போவோம்னு சொல்லும்போது இதோ
அடியேன் இருக்கிறேன் இல்லைங்களா? அந்த மாதிரி தானாக முன் வந்து செலுத்துறது பேர் தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா பலியின் ஜீவியம். அதுவும் பார்க்கும் பொழுது அது எப்படிப்பட்டதெல்லாம் பலியின் ஜீவியம் ஆகுங்கிறத நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்னா படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி பலியின் ஜீவியம் தான் பரிசுத்தமாக்கப்படுதலை நடத்தும் அப்படிங்கிற ஒரு காரியம் வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே நின்றுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதே இடத்துல நின்றுவாங்க. எந்த இடத்துலனா இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்துருவாங்க. இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்துட்டாங்கனாலே அவங்க என்ன பெற்றுக்கொள்றாங்கன்னு நீதிமான் ஆக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் பெற்றுக்கொள்றாங்க இல்லைங்களா? அப்படியே நின்றுவாங்க. அப்படியே நின்றுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு முன்பாக நிறைய பாதைகள் தெரியும் அப்படிங்கிற சகோதரர் எழுதுறாரு. முதல்ல என்ன பாதை தெரியும்னா இடுக்கமான பாதை என்ன பண்ணுங்க தெரியும். ஆனா அந்த இடுக்கமான பாதை எப்படி இருக்குன்னு எழுதுறாருன்னா அது ரொம்ப செங்குத்தா இருக்கும். இடுக்கமான பாதைனா அது எப்படி இருக்கணும் இல்லைங்களா? ஆனால் செங்குத்தானா எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும்? அப்போ அவங்க ஏறுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது அவங்க கண்ணுக்கே புலப்படாத என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா நிறைய தூதர்களுடைய சப்போர்ட் என்ன பண்ணுதுன்னா இருக்கும். யார் இருக்குன்னு பார்க்கும்போது யார் ஒருவர் இந்த செங்குத்தான இடுக்கமான பாதையில் உள்ள ஒரு நுழைகிறாரோ அவங்க கண்ணுக்கே புலப்படாத விஷயங்களை தேவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல கொடுக்குறாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா எழுதுறாரு. இன்னும் பார்க்கும்பொழுது அந்த ஒரு பாதை ரொம்ப கடினமாக இருந்தாலுமே அங்கே அவருக்கு என்ன வரும்னு சொல்லி பார்க்குறோம்னா வாக்குத்தத்தம் இருக்கும். உள்ளே போக போக என்ன இருக்கும்னா வாக்குத்தத்தம் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்ன மாதிரி தான் அவருக்கு ஒரு இடுக்கமான ஒரு விஷயம் தன்னுடைய உடம்புல இருந்தாலுமே என் கிருபை உனக்கு என்ன பண்ணுங்க போதும், இந்த மாதிரியான வாக்கு தத்தம் இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி செங்குத்தான பாதையில் போகும்போது இது கடைசி வரைக்கும் என்ன பண்ணும்னா அந்த இடுக்கமான பாதையில் போக வாஞ்சி போருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த இடுக்கமான பாதை ரொம்ப கஷ்டமாக தெரியும் பொழுது சின்ன சின்னதான பாதைகள் கூட என்ன பண்ணும்னா தெரியுங்கிறத சகோதரர் எழுதியிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்காதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா எந்த விதமான வாக்கு தத்தங்களும் என்ன பண்ணாதுங்க இருக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணலாம்னா போகலாம், உள்ளே போகலாம். ஆனால் அதுலேயே கூட என்ன இருக்குன்னா வஞ்சனை இருக்குன்றார். எப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க இடுக்கமான பாதையில் போனாதான் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போக முடியும் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தோணும் தங்களுடைய அந்த ஒரு மனசுலனா எப்படி நம்ம இப்படி போனால் கூட எங்கே போயிடலாம் அங்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கூட தோன்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இடுக்கமான பாதை தான் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்துக்கு நேராக கொண்டு போகும். அப்போ ரெண்டு விதமான பாதை என்ன பண்ணும்னா பிரியும். அதில் எல்லாருமே என்ன பண்ணிட மாட்டாங்க, எங்கே போயிட மாட்டாங்கன்னா அந்த இடுக்கமான பாதையில் அந்த பாதையை கண்டுபிடிக்கிறவங்களே நம்ம எப்படி படிச்சிருக்கோம் சிலர் இல்லைங்களா? அதில் உள்ள பிரவேசிக்கிறவங்க ரொம்ப அப்போ பார்க்கும்பொழுது அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஆனால் இந்த பாதையிலேயே நின்றுட்டு இங்கிட்டு போகலாமா அங்கிட்டு போகலாமா யோசிச்சுட்டு ஒரு சில பாதைகளில் தேவன் காட்டாத ஒரு பாதையில் போகிறாங்க இல்லைங்களா? அவங்க என்ன அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன காணப்படும்னா அர்ப்பணித்த நாளிலிருந்து நீதிமானாக்கப்படுதலும் பரிசுத்தமாக்கப்படுதலும் தொடர்ந்து நடப்பதில் தாமதமாகிறதுனால தான் இந்த ஒரு விஷயம் இல்லைங்களா? இதுக்கு தான் உதாரணமாக மேலே நம்ம என்ன படிச்சோன்னு சொல்லி பார்க்கும்போது உன் நோய்கள் எல்லாம் என்ன பண்ணுறாருங்க அவர். இப்போ இவருக்கு என்ன வரும்னா ஒரு சின்ன பலவீனம் வந்துடும். அந்த பலவீனத்துக்கு தேவனுடைய சமூகத்தில் போய் இறக்கம் வாங்காமல் விட்டுருவார். அப்படியே விடாமல் அப்படியே விட்டு என்ன பண்ணிடுவார்னா அவருடைய அந்த பலியின் ஜீவம் என்ன பண்ணும்னா அப்படியே நிற்கும். அந்த அர்ப்பணிப்பில் ஒரு முன்னேற்றமே என்ன பண்ணாதுன்னா இருக்காதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இவங்க என்ன இருக்கும்னா இவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது சகோதரர் எழுதுறாரு ஆவிக்குரிய வளர்ச்சியை இவங்கள்ட்ட என்ன பண்ண முடியாது, காமிக்க முடியாது. ஆனாலும் இவங்க என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா அர்ப்பணிக்கப்பட்ட வகுப்பாறு தான், இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்த வகுப்பாறு தான். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது தடைகள் இவங்களுக்கு என்னவா இருக்கும் தெரியுங்களா? இவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக வரும். இவங்க தேவனுடைய சமூகத்துக்கு போனால் தானே அந்த தடைகளை தேவனை எடுத்து போடுவார். இவங்க தான் போகிறதுக்கு உண்டான அந்த ஒரு விஷயமே அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது இல்லைங்களா? அடுத்து பார்க்கும்போது இடுக்கமான பாதையே கடினமான பாதை தான். ஆனால் மற்ற சகோதரர்களை காட்டிலும் இவங்களுக்கு எப்படி தெரியும்னு எழுதியிருக்காருன்னா ரொம்ப ரொம்ப கடினமாக தெரியும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதுறாரு. இவர்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் இப்போ தேவன் கொண்டு வந்து கரெக்டாக நிறுத்திடுவாராம். இந்த பலியின் ஜீவியத்துக்கு எது தடையாக இருக்கோ அதை இவர் இமீடியட்டாக தூக்கி போட்டு வந்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணிடலாம், வந்துடலாம். ஆனால் இதில் என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கும்போது அப்படி எல்லாரும் என்ன பண்ண முடியாதுங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு தடைங்கிறத தேவனும் காட்டிடுவார், இவரும் தனக்கு கொடுக்கப்பட்ட சத்திய அறிவில் தெரிஞ்சிருவார். ஆனால் எடுத்து போடுறதுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா அவரால் முடியாது. அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தேவன் வைக்கக்கூடிய அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது படிக்கலாம். 185வது பக்கம், 84 185 184 மற்றும் 185 பக்கங்கள். இதை பெற்றுக்கொள்ள அசட்டியா இருந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லா விதமான
விசேஷமான ஸ்லாக்கியங்களையும் நான் உடனடியாக திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். உலகத்தில் உள்ள மற்றவர்களை காட்டிலும் நீ என்னுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள அதிக தகுதியானவன் அல்ல. 1000 வருட யுகத்தின் போது எல்லா மனுக்குலத்திற்கும் நான் கொடுக்க இருக்கின்ற அதே ஸ்லாக்கியங்களையும் தருணங்களையும் நீ பெறுவாய். ஆனால் இதைவிட அதிக விசேஷமான ஸ்லாக்கியங்கள், இரக்கங்கள், பராமரிப்பு, கரிசனை போன்றவைகளை இந்த வாழ்க்கையிலோ அல்லது வர இருக்கிற வாழ்க்கையில் முன்னுரிமையோ என்னிடத்திலிருந்து கிடைக்காது என்று ஆண்டவர் முறைப்படி கூறலாம். பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணலாம்னா முறைப்படி கூறலாமா, நான் தானே கொடுத்தேன், நீ எனக்கு என்ன பண்ண கொடு அப்படின்னு என்ன பண்ணலாம்னா வாங்கிடலாமா இல்லைங்களா? ஆனா அப்ப அந்த கீழே ஒரு வார்த்தை படிக்கும்போது அவர் எப்படி இருக்காருன்னா நீண்ட பொறுமை உள்ளவரா இருக்கு. அப்ப இதை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம படிக்கிறோம், இதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நமக்கு வாய்ப்பா எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி உள்ளவங்க அடுத்து தேவனுக்கிட்டே வர முடியாதா அப்படிங்கிறது கூட சகோதரர் அடுத்து என்ன பண்றாருன்னு எழுதுறாரு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை கூட தேவன் என்ன பண்றது இல்லைங்களா, கேட்பதே இல்லைங்களா? தொடர்ந்து படிங்க சிஸ்டர். 185 பக்கம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெற்றவர்களுக்கு ஆண்டவரை ஜெபத்தில் நெருங்க கூட சரியான காரணம் கிடையாது. ஏனெனில் ஏற்கனவே பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு சரியான முறையில் பதில் செய்ய அசிரத்தையாக இருப்பவர் எவரும் ஆண்டவரின் விசேஷித்த பராமரிப்பையும் ஸ்லாக்கியங்களையும் ஏன் எதிர்பார்க்க வேண்டும்? இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து எழுதுறாரு, இப்ப ஆண்டவருடைய காரியத்தை செய்யறதுக்காக தான் இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்திருக்காரு. வந்துட்டு இவர் செய்யவே மாட்டாரு. ஆனா ஜெபத்தில் இவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறப்போ அப்ப அது பெற்றுக்கொள்ள முடியுமானா நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியாது. இவருடைய ஜெபத்தை கூட தேவன் என்ன பண்றது இல்லைன்னா கேட்பதில்லை. ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்திற்கும் பரிச்சார்த்தமான நீதிமானாக்கப்படுதலுக்கும் ஏற்கனவே ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறபடியால் ஆண்டவர் அதிகமான இரக்கங்களை காட்ட கடமைப்பட்டுள்ளார் என்று அவன் காரணம் காட்டலாமா? மீட்கப்பட்ட மனுக்குலத்தின் மேல் வரும்படியாக கொடுக்கப்பட்ட பாத்தீங்கன்னா இப்போ அவர் தேவன் என்ன பண்ண முடியாதுங்க, கேள்வியே என்ன மட்டும் ஏன் தேவன் என்ன பண்றாரு இப்படி ஆக்கிட்டாருன்னு என்ன பண்ண முடியாதுன்னா கேள்வியே கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரியத்தில் எழுதுறாரு. ஒருவேளை சகோதரர் என்ன பண்றாருன்னா அடுத்து கீழே ஒரு பாயிண்ட் சொல்றாரு, ஒருவேளை இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க எப்பவுமே நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம், மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனா சகோதரர் என்ன பண்றாருன்னா ஒருவேளை நீங்க சத்தமா தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதுறாரு. படிங்க சிஸ்டர். 187 பக்கம். ஆண்டவரோடு நிச்சயமாக தொடர்பு உண்டாக்கப்படல் வேண்டும். கூடுமானால் கேட்கக்கூடிய குரலில் செய்யப்பட வேண்டும். இந்த பலியை செலுத்துவதற்கு தேவையான உதவிகளாகிய தெய்வீக கிருபை, இரக்கம், ஆசீர்வாதம் ஆகியவை மன்றாடி கேட்கப்படல் வேண்டும். மன்றாடி நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஏன்னா தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கார். ஒருவேளை வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத சகோதரர் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எழுதுறாரு. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா பரிசுத்தமான நீதிமானாக்கப்படுதல், அதாவது பரிசுத்தமாக்கப்படுதல்ங்கிற விஷயத்துக்கு முன்னாடி எது நடக்குதுன்னா நீதிமானாக்கப்படுதல் விஷயம் நடக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எல்லாருமே அந்த ஒரு இடுக்கமான பாதைக்குள்ள என்ன பண்ணுறதில்ல, போகிறதில்ல. இடுக்கமான பாதைக்கு போகிறவங்களுக்கு என்ன இருக்குன்னா கடைசி வரைக்கும் வாக்குத்தத்தம் என்ன பண்ணுதுன்னா கரம் பிடித்து வழி நடத்துதுங்கிறத பார்க்குறோம். ஒருவேளை அதே இடத்துல நிற்கும் பொழுது அந்த அர்ப்பணிப்பில் வந்துட்டு பலியின் ஜீவம் செய்யாமல் நிற்கும் பொழுது வேற வேற பாதைகள்லாம் தோன்றும். அந்த ஒரு பாதையில் போகிறவங்களுக்கு எந்த விதமான வாக்குத்தத்தம் இல்லை. அவங்களுக்கு ஆயிரம் வர அந்த ஒரு அவங்க தேவன் கொடுக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா படித்தோம். அவர் எப்படிப்பட்டதான ஒரு விஷயத்துக்குள்ளே போவாருங்கிறது இல்லைங்களா? இதனை தொடர்ந்து என்ன எழுதுறாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா இப்போ நம்ம எழுத்து சொல்லப்படக்கூடிய எல்லா காரியமே பார்த்தோம்னா நம்ம முழுமையாக அவங்கள்ட்ட சொல்லலை. அது தேவையான பாயிண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சொல்லியிருக்கோம். நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணும்னா படிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 189 பக்கத்தில் என்ன எழுதுறாருன்னா பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்து சில இருக்கக்கூடிய தவறான கண்ணோட்டங்கள் இல்லைங்களா? படிங்க சிஸ்டர். 189 பக்கம். திவ்ய திட்டத்தை குறித்தும் வேதாகமத்தில் அறிவுறுத்தப்பட்ட நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்தும் கிறிஸ்தவர்களிடையே நிலவுகின்ற பொதுவான குழப்பத்தை குறித்தும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அவ இங்க பார்க்கும்போது என்ன இருக்குன்னா சகோதரர் இங்கே எந்த ஒரு விஷயத்தை இப்போ அடிப்படையாக வச்சு எழுதுறாருன்னா பொதுவாக இந்த ஒரு இருக்கக்கூடிய பேர் சபை அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த தவறான புரிந்து கொள்ளுதலும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் யாரை வச்சு எழுதுறாருன்னா இந்த அழைப்புக்குள்ளே வந்தவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ரெண்டையும் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு தலைப்பிங்கில் எழுதுறாரு. அப்போ எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனித்து பார்த்தோம்னா பேர் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தங்களுக்கு தாங்கள் என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா பேர் சூட்டிக்கிடுவாங்க இல்லைங்களா? ஒருத்தர் சொல்லுவார் புனித பீட்ரு சொல்லுவாங்களா இல்லைங்களா? இன்னொருத்தர் ரெவரண்ட் அப்படின்னு என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா பேர் கொடுத்துருவாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பரிசுத்தமான பேர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொடுத்துக்குருவாங்க. அப்போ இந்த மாதிரி உள்ளது பார்க்கும்போது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய சுயநீதி தான் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. இவர்கள் தேவன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம் பக்தியும்
இல்லாதவங்க இல்லைங்களா, இவங்களுக்கு வசனம் எல்லாமே தெரியும். அதாவது துதிகளில் பயப்படத்தக்கவர் யாருங்கிறத எல்லா வசனம் படிப்பாங்க. அவர் தான் ரெவரண்டுங்கிறத படிப்பாங்க. ஆனால் ரெவரண்டுங்கிற பேர் யாருக்கு வச்சுக்கிடுவாங்கன்னா தங்களுக்கு வச்சுக்கிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி உள்ளவங்க பார்க்கும்போது தேவன் மேலே பயபக்தி இல்லாதவங்க அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா சொல்லிட்டு இப்போ யாரை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்தவங்க. படிங்க சிஸ்டர், 185 பக்கம். 185 பக்கம். இன்னொரு வகுப்பினரான பரிசுத்த ஜனம் என்று அழைக்கப்படுகிறவர்கள் பாவம் இல்லாதவர்கள் என்று தங்களை இந்த விஷயத்தில் மிகவும் கண்டிப்பாக கூறிக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தாங்கள் பூரணமற்றவர்கள் என்று ஒத்துக்கொண்டு பாவத்தை தவிர்க்க முயல்கிறோம் என்று கூறி பரிசுத்தம், முழு அர்ப்பணிப்பு போன்றவைகளுக்கு உரிமை பாராட்டுவார்கள். இது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ அடுத்து யார் கொண்டு வர்றாருன்னா புது சிருஷ்டிகள். அவங்க அந்த ஒரு அழைப்புகளை வந்தவங்களுக்கு நடக்கக்கூடிய புரிந்து கொள்ளுதல் இருக்கக்கூடிய தவறை என்ன பண்றாங்கன்னா சகோதரர் எழுதுறாங்க. இப்போ என்ன பார்க்கும்பொழுது நமக்கு அந்த மாதிரி வர முடியுமா? பரிசுத்தமாக்குறது இல்லை, புரிந்து கொள்ள தவறு வர முடியுமானா வரும் அப்படிங்கிறார். எப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இவங்க தங்கள்கிட்ட ஏற்கனவே பாவம் இருந்துச்சுங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா ஒற்றுக்கொள்றவங்க, தங்களுக்கு பாவம் இருந்தது என்று என்ன பண்ணுவாங்கன்னா நினைத்துக்கொள்வாங்க. என்னைக்கு தேவனுடைய அந்த நீதிமானாக எண்ணப்படக்கூடிய விஷயம் வந்துச்சோ, பரிசுத்தமாக்கப்படுற தொடர்ந்து நடக்குதோ, அன்னையிலிருந்து தங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு நினைக்கிறவங்கன்னா பாவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. பாவமும் இல்லை, அதனால நான் எப்படி இருக்கேன்னா பரிசுத்தமான இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது சரியா அப்படின்னு பார்க்கும்பொழுது பாவம் செய்யாமல் இருப்பதே பரிசுத்தம் என்று நினைத்துக் கொள்வது தவறான காரியம் சகோதரர் எழுதியிருக்கார். இப்போ பாருங்க, பாவம் செய்யாமல் இருக்கிறது சரி, கரெக்டா இல்லைங்களா? பாவம் செய்யாமல் இருந்தால் ஒருத்தர் பரிசுத்தமாக முடியும். அது பார்க்கும்போது சகோதரர் என்ன சொல்றாருன்னா தப்பு அப்படின்றாரு. எந்த அடிப்படையிலனா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பாவத்தையே பலியா செலுத்த முயற்சி பண்றாங்களாம் தேவனுடைய சமூகத்தில். பாவத்தையே பலியா செலுத்துறது. எப்படி பாவத்தை பலியா செலுத்துறது? இன்னைக்கு காலில இருந்து நான் வந்துட்டேன், காலில இருந்து எந்த பாவமே செய்யல, அதனால நான் எப்படி இருக்கேன் நினைச்சிருதுங்க, பரிசுத்தமாக இருக்கேன் நினைக்கிறது பாவம். அப்படி நினைக்கிறதே என்ன சொல்லி பார்க்கும்போது தப்பு. அப்ப இதுல புரிந்து கொள்ளுதல் என்ன இருக்குன்னா தவறு இருக்கு. ஏன்னா இது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுயநீதி இல்லைங்களா. ஒரு ஏன்னா நம்ம வசனமெல்லாம் படிக்கிறோம், 1 யோவான்ல வசனமெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா. இப்ப நமக்குள்ளே பாவம் இல்லை என்பவமாகில் நாம என்ன பண்றோம்? அப்போ இந்த ஒரு வகுப்பார் எப்படி நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, நாங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால ஈடுபடினால நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டாச்சு, அதுல இருந்து நான் எந்த ஒரு பாவமே பண்றது இல்லை. அப்புறம் எப்படி நான் நான் பரிசுத்தவான் தானே அப்படின்னு காட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்போ இவங்களை பத்தி சொல்லும் பொழுது பாவத்தையே பலியாக என்ன பண்றாங்கன்னா செலுத்துறாங்க. பாருங்க, காலில இருந்து எந்த ஒரு பாவமே செய்யல, நான் எந்த ஒரு இதுவுமே பண்ணல, நான் போய் ஜெபத்தில் என்ன கேட்கறதுக்கு வாய்ப்புனா, தேவனே காலில இருந்து நான் என்ன பண்ணல, நான் என்ன பண்ணேன் காலில இருந்து அது பாவத்தை அந்த மாதிரி தவறுகள் புரிந்து கொள்றதுல வர்ற விஷயம். ஏன்னா பலியின் ஜீவியம் செய்வதே தான் என்னன்னு படிச்சிருக்கோம்னா பரிசுத்தமாகிறது இல்லைங்களா. பலியின் ஜீவியம் செய்யறது தான் தேவனுடைய சித்தத்தை புரிஞ்சு செய்வது தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா பரிசுத்தம் ஆகிறது. ஒருவேளை நம்ம பாவம் பண்றோம் இல்லைங்களா, நிறைய பேருடைய கருத்து என்னன்னா நம்ம பாவம் பண்ணாம இருக்கணும், அதுதான் தேவன் விரும்புறது இல்லைங்களா. அது தேவனுடைய சித்தமா இருக்கு இல்லைங்களா. நம்ம பாவம் அதாவது பார்க்கும்பொழுது நம்ம கிட்ட பாவம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம், கரெக்டா இல்லைங்களா. தேவனுடைய விருப்பம் பாவம் இருக்கக்கூடாதுங்கிறது. அப்போ தேவன்டே போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நான் காலில் இருந்து நான் என்ன பண்ணல, பாவம் செய்யலை அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. அதை பரிசுத்தமாகுதுன்னு தவறாக என்ன பண்ணிட முடியாதுன்னா நினைத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிற சகோதரர் என்ன பண்ணுறாருன்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சோம்னா இப்போ நம்ம பாவம் பண்ணுறதுனால தேவனுக்கு என்ன நஷ்டம் இல்லைங்களா. வசனம் படிக்கலாம் பாருங்க, யோபு 35ஆம் அதிகாரம் வசனம் 6 இருந்து. யோபு 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய, நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? இப்ப பாருங்க, நம்ம பாவம் பண்றதுனால இல்லைங்களா தேவனுக்கு ஏதாவது நஷ்டம் ஆயிரப்போதா, அவர் வீட்டு ஏதாவது சுருங்கிருப்பதானா இல்லைங்களா. தொடர்ந்து படிங்க. உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? அதனால தேவனுக்கு என்ன இல்லைன்னா ஒரு சேதம் கிடையாது. தொடர்ந்து படிங்க. நீ நீதிமானா இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? நீ நீதிமானா இருந்ததுனால அவருக்கு என்ன கிடைக்கும்? யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னா என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்க கை கொள்ளும் போது நீங்க தான் நன்மை பெறுவீங்கள ஒழிய, தேவனுடைய வசனம் எல்லாமே அப்படிதான் சொல்லுது ஒழிய அதனால எனக்கு எது லாபம் இருக்கானா எதுவுமே இல்லை. அப்போஸ்தல புஸ்தகங்கள்ல தெளிவா படிக்கிறோம் 17ஆம் அதிகாரத்துல, எந்த ஒரு மனிதனுடைய கையிலிருந்தும் தேவன் என்ன பண்றது இல்லைன்னா பெற்றுக்கொள்றது இல்லை. நம்ம சம்பாரிச்சு கொடுத்து தான் தேவனுடைய வீடு நிறைய போதானா இல்ல. அப்ப நம்ம தான் என்ன பண்ணிடுறோம்னா தவறாக புரிந்து கொள்கிறோம். அப்போ ஒருத்தர் பாவம் செய்யறதும் பாவம் செய்யாம இருக்கிறதும் யாருக்கு நன்மைங்கிறத அடுத்து எழுதுறாங்க, படிங்க சிஸ்டர். அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும். பார்க்கும் பொழுது இது யாருக்கு தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளை சார்ந்திருக்கு இல்லைங்களா. அப்போ கண்டிப்பாக
அந்த ஒரு பரிசுத்தமாகுதல்ல தவறாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா புரிந்து கொள்ளக்கூடாது. பலியும் ஜீவியம் செய்வது தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா பரிசுத்தமாகிறது. அதில் தவறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இரக்கங்களை தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்றதுக்கும் தேவன் நமக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி உள்ளவங்க, அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரு சபையில் இருக்கக்கூடியவங்க மாதிரியே சுயநீதி கொண்டவங்க இந்த ஒரு வகுப்புக்குள்ளேயும் இருப்பாங்க, இந்த ஒரு அழைப்புக்குள்ளேயும் இருப்பாங்க. அவங்க யார் மாதிரி இருப்பாங்கன்னா சுயநீதி உள்ள பரிசேயர் சதுசேயர் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. ஏன்னா பரிசேயர் சதுசேயர் அவங்கள்ட்ட எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அவங்க எப்படியா காணப்பட்டாங்க, நாங்கள் மேன்மையானவங்க என்ன பண்ணாங்கன்னா காணப்பட்டாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க இந்த ஒரு அழைப்புக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வசனம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:18 தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்போ கர்த்தரால் புகழப்படுறவங்க தான் யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா உத்தமர்கள். அவங்க தங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணி முடிச்சிருப்பாங்கன்னா, என்ன பண்றதுல சரியா இருப்பாங்கன்னா, பலியும் சீவும் செய்ததுல பரிசுத்தமாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்கிறத சரியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புரிஞ்சிருப்பாங்க. ஸோ இதோட என்ன பண்றாருன்னா இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சகோதரர் என்ன பண்றாங்கன்னா நிறுத்துறாங்க. அப்போ 3 டாபிக் என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம். கிறிஸ்து நமக்கு ஞானம், கிறிஸ்து நமக்கு நீதி, கிறிஸ்துவே நமக்கு பரிசுத்தம். இந்த மீட்பை குறித்து எல்லாரும் விளங்கிக் கொள்ற அளவுக்கு தான் சகோதரர் சின்ன ஒரு விஷயங்கள்ல ஒரு 2-3 பக்கங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. அப்போ அதையும் கூட நம்ம ரொம்ப சுருக்கமாக சொல்லிடலாம். ஒரு புது சிருஷ்டிக்கு எப்போ மீட்பு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் புரிஞ்சு கொள்ற மாதிரி சொல்லணும்னா, ஒரு புது சிருஷ்டிக்கு எப்பொழுது இருந்து மீட்பு ஆரம்பிக்குதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரேன்சம், அதனை தொடர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலில் இருந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு புது சிருஷ்டிக்கு உண்டான மீட்பு உறுதியாக்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்த ஒரு புது சிருஷ்டிக்கு எப்போ அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்போ உறுதியாக்கப்படும்னா அவருடைய உயிர்த்தெழுதல்ல அப்படிங்கிறது தான் சகோதரர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வார்த்தைகளில் காமிச்சிருக்காங்க. அதாவது மரணத்திலிருந்து அவருடைய எழுந்ததுனால நமக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா மீட்பு வருது. அவர் கொடுத்த ஈடுபலி, அதனை தொடர்ந்து உயிர்த்தெழுதல். அப்போ இது எப்படி ஒருத்தருக்கு அப்ளை ஆக போகுதுன்னா அவருடைய எல்லா விதமான விஷயங்கள் நடக்கணும் இல்லைங்களா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானத்தை பின்பற்றி அவர் வாழ்ந்திருக்கணும். கரெக்டுங்களா. அதுக்கு தானே தேவன் இந்த ஒரு புது சிருஷ்டியினுடைய அழைப்பில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்னவா வைக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம்னா ஞானம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானத்தில் வளர்ந்துருக்கணும். மாறாக உலக ஞானத்தில் அவங்க என்ன பண்ணிடக்கூடாதுங்க, வளரக்கூடாதுன்னு பார்க்குறோம். ரெண்டாவது பார்க்கும் பொழுது அவர் நீதிமானாக இருந்தால் மட்டும்தான் எங்கே போக முடியும்னா தேவனுடைய அந்த இறக்கங்கள்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு உண்டான வழிவாசலே திறக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ அதுவும் யார் மூலமாக தான் பெற்றுக்கொள்கிறோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த ஒரு விஷயங்கள் நீதி அப்படிங்கிறத மூலமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதனை தொடர்ந்து பார்க்கும் பொழுது பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிறது அது பலியின் ஜீவியம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய விஷயம். அதுவும் நீதிமான ஆக்கப்படுதலும் என்ன பண்ணணும் தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இதையெல்லாம் சரியாக பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு அவருடைய மீட்பு எப்போ உறுதியாகுதுன்னா அவருடைய உயிர்த்தெழுதலில் தான் என்ன பண்ணுதுன்னா உறுதியாகுது. அதாவது யாருடைய உயிர்த்தெழுதல்னா யார் அந்த ஓட்டத்துக்குள்ளே வந்திருக்காரோ அந்த சகோதரனுடைய அந்த உயிர்த்தெழுதலில் தான் அந்த ஒரு மீட்பு, அவருக்கு உண்டான மீட்பு என்ன பண்ணப்படுதுன்னா உறுதியாக்கப்படுகிறது அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பக்கங்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயங்களை நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம்னா 91ஆம் பக்கத்திலிருந்து 196ஆம் பக்கங்களில் இருக்கக்கூடியதான விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். மொத்தம் ஒரு 105 பக்கங்கள் கொண்ட இந்த ஒரு காரியங்கள் புது சிஷ்யனுடைய அழைப்பு ஒரு 6 வாரமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பார்த்துருக்கோம். நிச்சயமாக நம்ம ஏற்கனவே பார்த்த காரியங்களை மறந்துருக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மீண்டுமாக நீங்கள் வீட்டில் படிக்கும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையுமே நம்ம என்ன பண்ணலைன்னா உங்களுக்கு விளக்கி சொல்லலை. தேவையான காரியங்களை மாத்திரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா விளக்கி சொல்லியிருக்கோம். ஸோ வரக்கூடிய நாட்களிலும் இதனை குறித்ததான தொடர்ந்து பாடங்கள், அதாவது அடுத்த அத்தியாயத்தை குறித்ததான தொடர்ந்து பாடங்கள் நம்முடைய சகோதரர்கள் கொண்டு வருவாங்க பார்க்கிறோம். பொறுமையை கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமை ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளும் கூட நம்முடைய பிதாவாகி தேவன் ஒரு உன்னதமான சத்திய பாடத்தை நம்முடைய அன்பு சகோதரர் வாயிலாக நமக்கு